Hello students, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். பேசுறது தெளிவா கேக்குதா? Is my voice is good? The screen sharing is good? Everything looks fine? Right? Hi Fasmina, Divya, Shanu, Dilakshan, all of you. Good evening. Hi Divya, I'm fine. I'm safe. Right. Thank you. Thank you all. Thank you for your wishes. All fine. Okay. So, ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். The first thing is about the registration. நிறைய பேர் நிறைய குரூப் என்னன்னு சொன்னா நம்மளோட குரூப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னா உங்களோட சல்லி எல்லாம் உங்களை கட்ட சொல்றல, கூகுள் ஃபார்ம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் ஆஃப் வைன்னு சொன்னா நிறைய பேர் வந்து இப்போ படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறது ஓகே மை டியர்ஸ், பட் இஷ்யூ என்னன்னு சொன்னா நிறைய பேருக்கு தேவையில்லாத மெசேஜஸ் போகுது. அது கேர்ள்ஸுக்கும் போகுது, பாய்ஸுக்கும் போகுது. ஹாய்ங்கிறதும் ஹவாய்ங்கிறதும் அவங்கள படிக்க விடாம சட் பண்றதும். அப்போ அந்த டைம்ல இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க யாரும் உங்களோட பேர் என்னன்னு சொல்லி சரியாலும். இப்போ எனக்கு போயிட்டு என்ன சரி பிரச்சனைன்னு சொன்னா பாக்கலும். அப்போ ஒரு சேஃப்டி ஒன்று இருக்கும். அதை சுட்டி தான் உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்றதே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னமும் நீங்க இந்த கூகுள் ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னா இப்பவே கொஞ்சம் இந்த ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஒரு 2 minutes டைம் எடுத்து. சரியா? எல்லாருக்கும் பேசுறது விளங்குது தானே? காண்ட் ஹியர் யூன்னு மெசேஜ் பண்றீங்க. யூ கேன் ஹியர் மீ ரைட் ப்ராப்பர்லி? தேர் இஸ் நோ ப்ராப்ளம், ரைட்? ஸோ இந்த ஃபார்ம்ல மை டியர்ஸ் ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணா போதும். நீங்க ஒவ்வொரு தடவை ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. யார் சார் இதுல இது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். யார் சரி இப்போ நீங்க போன கிளாஸ் நம்மளோட எக்கனாமிக் கிளாஸுக்கு இதுக்கு முதல் வராதவங்க, போன கிளாஸ்ல தான் பங்குடைமை கிளாஸ்ல வந்தவங்க, நீங்க இந்த ஃபார்ம்ல இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னா ப்ளீஸ் ஒரு 2 minutes டைம் எடுத்து இப்பவே இதை கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுல வேற ஒன்றும் இல்லை, உங்களோட பேரு, நீங்க எந்த பெட்ச், அதே போல உங்களுக்கு எது ஹார்டான சப்ஜெக்ட். பிகாஸ் நாங்க இப்போ சில மெட்டீரியல்ஸ் அனுப்பல ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இண்டிவிஜுவலா அனுப்புறேன்னு சொன்னால் இண்டிவிஜுவலாக சில இப்போ பிடிஎஃப்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு கேக்குது இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல. அப்போ அதெல்லாம் அனுப்பக்கல. உங்களுக்கு இண்டிவிஜுவல் அனுப்பணும்னு சொன்னா எங்கிட்ட உங்களோட டீடைல்ஸ் இருக்கணும். குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே அனுப்ப இயலாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம். டேக் 2 minutes டைம். இப்பவே இதை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ 8:11 ரைட், 8:13 வரைக்கும் ஒரு டைம் எடுத்து இதை வந்து ஃபில் பண்ணுங்க. ஏற்கனவே ஃபில் பண்ணவங்க தேவையில்லை மை டியர்ஸ். நீங்க ஒரு தரம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். அதுக்கு பிறகு நீங்க தேவையில்லை, நோ நீட். ரைட்? ரைட், டன். இல்ல, ஏற்கனவே ஒரு தரம் சரி நீங்க ஃபில் பண்ணியிருந்தால் போதும் மை டியர்ஸ். நோ நீட் டு ஃபில் அகெயின் அண்ட் அகெயின். நீங்க நம்ம டிஜிட்டல் அக்கௌண்டிங் ஃபார்ம்ல அட்லீஸ்ட் ஒரு டைம் நீங்க ஃபில் பண்ணியிருந்தாலே போதும். உங்களோட நம்பர்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டு நீங்க இதில் ஃபில் பண்ணி விட்டாலே போதும். நம்பர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா திரும்ப மறுபடியும் நீங்க ஃபில் பண்ண தான் வேணும். ரைட்? உங்களுக்கு சப்மிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சப்மிட் பட்டன் எப்படியும் இருக்கும். ரைட்? ஸ்லெக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட். ஸ்லெக் கொஞ்சம் ஆக்டிவ் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா ஸ்லெக் அப் வந்து நிறைய மெசேஜ் வந்து அப்படியே குமிஞ்ச மாதிரி இருக்குது. அதை கிளியர் பண்ணாமலுக்கு ஸ்லெக் அப்ல வந்து ஒன்று செய்ய இல்லாமல் இருக்குது. அதனால தான் ஸ்லெக் அப்படியோ இதாக இருக்குது. ரைட்? இது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? we need to start the class also my dear. So there are other two ரெண்டு விஷயங்களும் இருக்குது. ரைட்? all of you okay, right? New people? ரைட், ஓகே. ஸோ இது முதலாவது விஷயம் மை டியர்ஸ். பிகாஸ் இப்போ எனக்கு தெரியும், நான் குரூப்பில் நான் கட்டாயம் நான் பார்ப்பேன். சரியா? ரெஜிஸ்டர்ட் நம்பர் இல்லைன்னு சொன்னால் நான் வந்து இப்போ நீங்கள் இப்போ கிளாஸுக்கு வரலன்ற அர்த்தம். ரைட்? அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் நம்பர்ஸ் இல்லைங்கிறதால நான் ரிமூவ் பண்ண வேண்டி வரும். பிகாஸ் ஆஃப் மை டியர்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் சேஃப்டி பண்ணிக்கொள்ளத்தானே வேணும். விளங்குதா? என்று சொன்னால் நிறைய நிறைய பிள்ளைகளுக்கு மெசேஜஸ் தேவையில்லாமல் போகுது. அப்போ அப்புறம் பார்த்தோன்னா அந்த நம்பர் ரெஜிஸ்டர்ட் இல்லை. அப்போ அங்கே ஒரு சேஃப்டி ஒன்று கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? am I correct or wrong my dears? Right? So we need to have some safety. அதே போல எனக்கும் உங்களோட நேம்ஸ் தெரியும். நீங்க பேசும்போது there will be an interaction. சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே, யூ சப்மிட்டட் வந்துச்சுன்னு சொன்னா ஓகே. இது முதலாவது விஷயம். அடுத்த விஷயம் மை டியர்ஸ்,
அடுத்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து நிறைய குரூப்ஸ் நமக்கு இருக்குது. அதாவது டிஜிட்டல் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னா 2023 சொன்னா அவங்களோட அக்கௌண்டிங் குரூப் தனியாக இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அதே மாதிரி AA சொன்னா அதுங்க தனியாக இருக்குது. அதே போல இப்போ எக்கனாமிக் அக்கௌண்டிங் எல்லாத்துக்குமே தனித்தனியாக குரூப் இருக்கிற சுட்டி என்ன ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு சொன்னா நிறைய பேருக்கு எல்லா குரூப்லையும் இருந்து கொள்ள இல்லாமல் இது டேட்டா பிரச்சனை ஆகுது. சரியா பிள்ளைலாம் கம்ப்ளைண்ட் ஆகி சார் ஒரே மெசேஜாக இருக்குது சார், எனக்கு டேட்டாவே போட்டு கொண்டு இருக்க எல்லாமே இருக்குது சார், டேட்டா போய் கொண்டிருக்குது, எனக்கு ஒன்று செஞ்சு கொள்ள எல்லாமே இதுக்கு என்ன சரி சொல்யூஷன் தாங்கன்னு சொல்லி. சரியா ஜூம் பேக்கேஜ் மைடியஸ் இப்போதைக்கு 1000 லிமிட்ஸ் வந்து நான் அன்லிமிட் பண்ணிக்குது. ஸோ 1100 வரைக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதில் வந்து இன்வால்வ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்குது. பிகாஸ் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செஞ்சுக்குது. பிகாஸ் ஆஃப் வைன்னு சொன்னால் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் நிறைய பிள்ளைகள் வந்துட்டு பயனடையணுங்கிறதுக்காகத்தான் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் தான் இதை மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பொறுப்பு நான் உங்கள்கிட்ட தான் வச்சிடுறேன். ரைட். ஸோ இப்போ அடுத்த கட்டமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுங்கிறதுக்காகத்தான் இப்போ இது சேனல் ஒன்று இதில் ஸ்டார்ட் பண்ணிக்குது டெலகிராம்ல. ரைட். ஸோ டெலகிராம்ல நம்முடைய ஆல்ரெடி இருக்கிறது தான், பட் அது ஒரு ஆக்டிவ் கிடையாது. ஸோ டெலகிராம்ல எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து வச்சு பார்க்குற மாதிரி ஒரு பிகாஸ் சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இப்போ பாருங்க இன்றைக்கு 7 o'clockலேருந்து நானும் வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறேன். வாட்ஸ்அப் தெரியும் தானே, ஃபோன் கனெக்ட் ஆகினா தான் லேப்டாப்ல வேலை செய்யும். அதுவும் இல்லாமலுக்கு வாட்ஸ்அப் நோட் லைக் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் கொஞ்ச நேரம் அப்படியோ ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு சரியான ஒரு இது இல்லாதால ஸோ நம்மளோட டிஜிட்டல் அக்கௌண்டிங்கினுடைய ஒஃபீஷியலினுடைய டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க டெலகிராம் யூஸ் பண்ணுறவங்க. ரைட். Give me 1 minute, I will give the Telegram link. Wait, give me 1 minute. Digital accounting. நீங்க டெலகிராம்லயும் சர்ச் பண்ணலாம் டிஜிட்டல் அக்கவுண்டிங்னு சொல்லி. I will give the link also. Right, link copy it. No, இது வந்து ஒரு சேனல் மைடியஸ். Right, okay. Wait. So this is our Telegram channel. This is our official Telegram channel. No, நீங்க எல்லாத்தையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் மெசேஜஸ் வந்து யாருக்குமே தடை இல்லாமல் இருக்கும். ஒன்றுல பிரச்சனை வந்தாலும் இந்த ஒன்றுல வந்து குயிக்காக செஞ்சு கொள்ளலாம். பிகாஸ் டெலகிராம் வந்து மைடியஸ் டெலகிராம் வந்து கிளவுட் பேஸுங்கிறதால போன்ல எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு ஸ்டாண்டலோனாவே நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதை சுட்டி தான் நான் டெலகிராமை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்றேன். அதுவும் இல்லாமல் அன்லிமிடெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டும் டெலகிராம்ல இருந்து கொள்ளலும். எவ்வளவு வேணா நாம எத்தனை பேர் வேணா அதுக்குள்ள உள்வாங்கி கொள்ளலும். வாட்ஸ்அப் மாதிரி 250 பேர் தான் அப்படின்ட்டு கிடையாது. ரைட். So this is our Telegram group. No, group தான் 200,000 ifras. Group பொறுத்த வரைக்கும் 200,000 தான். பட் சேனலை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனலும் டெலகிராம்ல இருக்குதான். ரைட். ஸோ டெலகிராம். ஸோ டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் ஆகுறீங்கன்னு சொல்லி நோ ஐடியா. Still this is 32 subscribers தான் ஈக்கிரமா இருக்குது. ரைட் 15 ஓகே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபைன். ஸோ இது டெலகிராம் சேனலுக்குரிய முக்கியமான விஷயம். அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமான ஒரு இது உண்டு வைபர் கம்யூனிட்டி. ரைட். வைபர் கம்யூனிட்டியும் ஒரு அன்லிமிட்டடான மெம்பர்ஸ் இருக்கிறது. அதே போல வைபர் வந்துட்டு வெரி வெரி இன்ட்யூட்டிவ்னு சொல்லும் போது டிஸ்கஸ் பண்றதுக்கு சரி. அதே போல நம்மளோட நோட்ஸ் எல்லாம் ஏற்கனவே இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னு சொன்னா நோட்ஸ் எல்லாம் இது செஞ்சது குரூப்ல லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப வந்தீங்கன்னு சொன்னா இருக்காது. பட் இதை பொறுத்த வரைக்கும் வைபர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த சட் பண்றது இதெல்லாம் வெரி வெரி இன்ட்யூட்டிவா இருக்கும். ஒவ்வொருத்தரும் நீங்க அதுக்குள்ளேயே போயிட்டு கமெண்ட் பண்ணிக்கொள்ளும். ஸோ அதுக்குரிய இதுலயும் நீங்க உங்களோட நோட்ஸ் இதுகளை நீங்க உங்களோட டவுட்ஸ்களை கேட்குற மாதிரி இந்த வைபர் கம்யூனிட்டி லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அதுலயும் யூ கேன் ஜாயின். பட் மை டியர்ஸ் மேக் ஷுவர் இது படிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் இந்த ஸ்பேம் பண்றவங்க அந்த குரூப் லிங்க் இந்த குரூப் லிங்க் அந்த மெசேஜ் போடுறவங்க எல்லாம் இதுல தயவு செஞ்சு இதுல ஜாயின் பண்ணவும் அவங்களுக்கு இதுல லிங்க்களை கொடுக்கவும் வேணாம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூ கைஸ். ரைட். கிளாஸுக்கு வார பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் இதை நான் செஞ்சு கொடுக்க போறேன். Give me 1 minute, I will send the Viber link. Where is it?
Right. Okay. Right. So this is our digital accounting in Tamil, our community, our Viber community. Right. டெலகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் டெலகிராமில் ஐடியாஸ் ஜஸ்ட் டெலகிராம் டவுன்லோட் பண்ணீங்கன்னா சரி. ரைட். ஸோ திஸ் இஸ் அவர் Viber community. So welcome all to our Viber community. Okay. We're getting so many new members right now. So let's upload our logo. Right. So, right, still from 0 to 60 members are there now. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் வரதை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க. பிகாஸ் வாட்ஸ்அப்ல நிறைய பிள்ளைகள் கிளாஸ் லிங்க்ஸ் அனுப்புறதுக்கானதும் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணோம். பிகாஸ் அதில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு தான் கிளாஸ் லிங்க்ஸ் இண்டிவிஜுவலாகலாம் அனுப்பப்படும், பிரைவேட் குரூப். ஸோ அதனால வாட்ஸ்அப்ல உங்களோட மெசேஜஸ் அனுப்புற வீதங்களை குறைச்சு கொள்ளுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். உங்களோட டவுட்ஸ் கேட்கறது எல்லாமே நீங்க வைபர் கம்யூனிட்டி ஓ டெலிகிராம் கம்யூனிட்டியில கூட செஞ்சீங்கன்னு சொன்னா இட்ஸ் வெரி வெரி இன்ட்யூட்டிவ். அதாவது யாருக்கும் டிஸ்டர்ப் ஆக மாட்டுச்சு. வாட்ஸ்அப்புங்கும் போது தட் இஸ் வெரி வெரி டெய்லி யூசேஜ் கூடின விஷயம். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க இப்ப உங்களோட டவுட்ஸ் கேட்கறது, உங்களோட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே யூ கேன் டெலிகிராம்லயோ அதே போல வைபர் கம்யூனிட்டி மூலமாகவோ நம்ம செஞ்சு கொள்ளலாம். ரைட். உங்கள்கிட்ட எது ப்ரிஃபரன்ஸாக இருக்குதோ இருக்குது. பட் இப்பவும் இருக்கும், மற்ற இதுவும் இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு கொள்ளுங்க. ரைட். தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அதே போல இன்றைக்கு DAAL ECN நம்முடைய எக்கனாமிக்ஸுக்கு சொல்லி ஏற்கனவே 3 குரூப்ஸ் இருக்குது. அதாவது கிளாஸுக்கு வார பிள்ளைகள், ரெஜிஸ்டர்ட் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லி அதுல யாரு சரி இல்லாதவங்க இருக்கிறீங்களா? DAAL ECN 1 2 3 இதுல யாரு சரி இல்லாதவங்க, எதுல சரி யாரு சரி இல்லாதவங்க இருக்கிறீங்களா ஒபிஷியல் குரூப்ல? ரைட். அதாவது நேத்தைய கிளாஸ்ல நம்மளோட பங்குடைமை கிளாஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணது. ரைட். ஓகே. டெலிகிராமுக்கு பேக்கேஜ் இல்ல மை டியர்ஸ், அது ஒன்றும் செய்யலாம். ஓகே, நான் லிங்க் அனுப்புறேன். பட் டோன்ட் ஷேர் த லிங்க்ஸ் டு அதர்ஸ் மை டியர்ஸ். கிளாஸுக்கு வார பிள்ளைகளுக்கு மாத்திரம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ண வேணாம். ஓகே, கிவ் மீ 1 minute, I will send the link. எஸ், DAACCECN, எஸ், கரெக்ட் கரெக்ட், அதுதான். அதுல எதுல சரி ஒன்றுல இருந்தீங்கன்னு சொன்னாலே போதும். இப்ப நம்ம கடைசாக நடந்த அந்த பார்ட் 2 போஸ்டர் நம்ம அந்த குரூப்ல இருக்கும். பார்ட் 2 கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணினதுடைய போஸ்டர் அதுல இருக்கும். DA ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ரைட், I will give the new group links. DAAL ECN 1 2 3. Right, 4th one I will give you. Right, okay, give me 1 minute. இன்னும் சரியா ஸ்டில் லோட் ஆகுது.
எஸ் வைபர் எல்லாமே சேஃப்டி தான் மைடியர்ஸ். நாம அதை எப்படி யூஸ் பண்றோம்ங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ இது கொஞ்சம் இதா இருக்குது. ரைட், அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, முக்கியமான விஷயம் வந்து உங்களோட நோட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, உங்களோட நோட்ஸ் வந்துட்டு நானே இண்டிவிஜுவலாக முக்கியமான நோட்ஸ் வந்து உங்களோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். கிவ் மீ 1 minute, I will show you the notes. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் இவ்வளவு நாள் உங்களுக்கு நோட்ஸ் வந்துட்டு தாரத்துக்கு மிச்சம் டிலே ஆனிச்சு. பட் அந்த டிலே வந்துட்டு வெரி வெரி ஒரு நியாயமான டிலே தான் உங்களுக்கு தந்தது அது. ரைட், ஸோ லெட் மீ ஷேர். ரைட், ஸோ உங்களோட நோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. வெயிட், ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபெஸ்ட் யூனிட்டுக்காக நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிற நோட்ஸ். ரைட், ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெஸ்ட் யூனிட்டுக்காக நம்ம ரெடி பண்ணி கொண்டிருக்கிற நோட்ஸ். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் வழங்கு தானே? ஆல் ஆஃப் யூ கேன் see the screen, right? ரைட், ஸோ இது எந்த அளவுக்கு ரெடி பண்ணப்படுதுன்றா ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் உங்களுக்கு இவ்வளோ நாள் நோட்ஸ் தரலன்னு சொன்னால் தேர் இஸ் அ ஸ்டில் ரீசன். ரைட், தேர் இஸ் அ ரீசன். ஸோ இந்த நோட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை தவிர நீங்க வேற எதுவுமே படிக்க தேவையில்லைங்கிற அளவுக்கு தான் இந்த நோட்ஸ் இருக்கும். சரியா? பிகாஸ் இது பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கு பிறகு தான் இந்த நோட்ஸை வந்து நான் செஞ்சுக்கிறேன். ஒரு பெரிய ஒரு ரிசர்ச், ஐலண்ட் டாப் 100க்குள்ள எந்த பிள்ளைகள் வந்துச்சு சிங்கள மீடியத்துல, அந்த பிள்ளைகள் யார்கிட்ட படிச்சிச்சு, அவங்களோட அனுமதியோட அவங்களோட நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அதே போல மற்ற தமிழ் மீடியத்துல டொப்ல இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்து எந்த ரிசர்ச்சை போட்டு அதுல எது வருது எது வரல, அவங்க எதை மிஸ் பண்ணிக்கிறாங்க எது மிஸ் பண்ணல, இன்னும் எதை செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ஒரு பேக்கேஜாக தான் இந்த நோட்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. நானே ஓனா வந்து இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளவு டிலே ஆயிட்டு இருக்குது. இது உங்களுக்கு இன்னும் ஒரு இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சு ஃபைனல் பார்ட் வந்து அவுட்புட் மட்டும் தான் உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறதா இருக்குது. சரியா? ஸோ இதுல வந்து இப்போ ஃபுல்லாவே நானே டிசைன் பண்ணி எல்லா விஷயமும் செஞ்சு இருக்குது. இதுல உங்களோட பொருளாதார முறைமை ஒன்றில் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் இந்த நோட்ஸ்ல இருந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டாபிக்குள்ள உங்களுக்கு இருக்கும். ஸோ பொருளியல் அடிப்படை பரிசீலனை சொன்னா சமூக விஞ்ஞானம் என்பது என்ன, பௌதிக தேவை உள தேவை நம்ம படிச்ச விஷயம். அதே போல மனிதன் பொருளாதார நடத்தை என்பதால் என்ன செய்யப்படுது, சமூக விஞ்ஞானம் என்பது என்ன, இயற்கை விஞ்ஞானம், அதுல முக்கியமான கீவேர்ட். ஸோ இது எல்லாமே ப்ளூ கலர்ல நான் வந்து செஞ்சுப்பேன், ப்ளூ கலர்ல ஃபில் பண்ணிப்பேன் ஒவ்வொரு கீவேர்டும் அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே நம்ம படிச்ச எல்லா விஷயத்தையுமே ஒரு இடத்துல வச்சு நம்ம பாக்குற மாதிரி. இப்போ சிற்றின பொருளியல் பேரின பொருளியல் என்பது இது என்ன, இதுக்குள்ள என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்தமான, இதை தவிர நீங்க வேற எதையுமே படிக்க தேவையில்லை. அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல போனா. இது தவிர நீங்க வேற எதுவுமே படிக்க தேவையும் இல்லை, பார்க்க தேவையும் இல்லை. நம்ம பார்த்த விடயங்களை விட நிறைய விஷயம் இதுக்குள்ள இருக்கும். ரைட், இப்போ பொருளாதார பண்டம் பொருளாதாரம் அல்லாத பண்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ தேர் வில் பி அ ஹியூஜ் திங். கொஞ்சம் இது ரெடி ஆகிறது கொஞ்சம் டைம் தாங்க. அது பிறகு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி செய்யறதா இல்ல அதே மாதிரி இல்ல நாம செய்யணும்னு சொல்லி. பிகாஸ் ஆல்வேஸ் டிஜிட்டல் அக்கௌண்டிங் நம்ம குவாலிட்டியை தான் நம்ம எப்பயுமே பேஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வெயிட் பண்ணாலும் குவாலிட்டி அங்க இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. ரைட், ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இன்ஃபர்மேஷன். ஸோ வைபர் கம்யூனிட்டி உங்களுக்கு தந்தாச்சு, டெலிகிராம் கம்யூனிட்டி சேனல்ல இதுவும் தந்தாச்சு.
இப்போ வாட்ஸ்அப் மாத்திரம் நம்மளோட ஒஃபிஷியல் குரூப்ல லிங்க் கொண்டு தரணும், கொஞ்சம் இருங்க. அதை தந்துட்டு நம்ம லெட்ஸ் கெட் இன்டு தி கிளாஸ். வைபர் குரூப் எகெயின் சென்ட் பண்ண சொல்றீங்க. ஓகே, நோட்ஸ் வந்து மை டியர்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே, அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஆல்ரெடி வந்து நிறைய பிள்ளைகள் அட்ரஸ் தந்திருந்தீங்க போன இதுகளில். ஸோ அவங்களுக்கு ஒன்று பிரிண்டட் செய்யலாமா? இப்போ நான் வந்து ப்ரெஸ்ட்டை பேசிட்டேன், கொஸ்டின் என்ன மாதிரிக்கு பிரிண்ட்டுக்குரிய எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்த்திக்கிறேன். அதே மாதிரி லெட்ஸ் சி அதை ஆப்ஷன் என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் நாம. ரைட். அதே போல முக்கியமான இன்னொரு விஷயம் ஐடியாஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு அதை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை கவலைப்படுறதா என்னன்னு கூட தெரியல. போன கிளாஸ் நம்மளோட பங்குடைமை கிளாஸ் நடந்தது பிறகு கொஞ்சம் முக்கியமான சார்மார், கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட கிளாஸுகளை வச்சு சொல்லிக்கிறாங்க, இப்படித்தான் இப்படி நடக்கிற கிளாஸுகளுக்கு அவங்க டிஜிட்டல் அக்கௌண்டிங்கிற நேமை மென்ஷன் பண்ணாமல் பட் இப்படித்தான் கொஞ்சம் பேர் செஞ்சுக்கிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் பிள்ளைகள் எல்லாம் இது செஞ்சு செய்யறாங்க. அந்த கிளாஸுகளுக்கு எல்லாம் போகாதீங்க, அவங்க உங்களை குழப்பிடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சு அவங்களுக்கு ஏதாவது சம்பவங்கள் உங்களோட மற்ற சார்மார்ல? ரைட். ஸோ சில பேருக்கு நடந்திருக்கலாம், சில பேருக்கு நடந்திருக்க கூடாது. எப்பயுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மைடியர்ஸ், நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது இறைவன் தந்த ஒரு வார்த்தை. அது வாட் யூ ஆர் கிவிங் யூ வில் கெட் பேக். சரியா? அதே மாதிரி ஒரு நாலேஜ் மட்டுமே உங்களை ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடாது. அதை உங்களுக்கு நான் ஏஎம்ஏ செஷன்ஸ்ல கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நாலேஜ் மட்டுமே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தந்துடாது. சரியா? என் 2-3 பிள்ளைகள் சொன்னிச்சு. ஒருத்தர் ஃபெஸ்ட்டுக்கு சொன்னாங்க இரவு, அது பிறகு அதே விஷயம் 2-3 பேர் சொன்ன மாதிரி வந்துச்சு. எப்பயுமே ரெஸ்பெக்ட் யுவர் ஆடியன்ஸ். சரியா? ரெஸ்பெக்ட் யுவர் ஆடியன்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் கஸ்டமர்ஸ். அது எந்த பிசினஸாக இருந்தாலும் சரி, அது எஜுகேஷன் பிசினஸாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேற எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, யுவர் கஸ்டமர் இஸ் எவ்ரிதிங். இட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே. வேற ஒரு நாலேஜுக்காக வச்சு கொண்டு அவங்களை கட்டுப்படுத்தி கொண்டு அவங்களுக்கு பேட் வேர்ட்ஸால ஏசி கொண்டு அவங்களை ஏதோ ஒரு, நீங்க எத்தனை பேர் கிளாஸுக்கு நீங்க அவங்க இருக்கிற நாலேஜுக்காக போறீங்க, அவங்க பேசுற பேச்சு பிடிக்காது உங்களுக்கு, அவங்க நடத்துற விதம் பிடிக்காது, மற்றவங்களை பத்தி பேசுறது பிடிக்காது, பட் அவங்க இருக்கிற நாலேஜ் மட்டும் நமக்கு தேவைப்படுங்கிறதுக்காக நீங்க எத்தனை கிளாஸுக்கு போயிருக்கீங்க? சில ஹேண்ட் ரைஸ். அவங்களோட மத்த ஒரு விஜயமும் பிடிக்காது, பட் அவங்க மிச்சங்காலமா படிப்பிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களோட பேச்சு சரியில்லை, அவங்களோட நடவடிக்கை சரியில்லை, மற்றவங்களை பத்தி பேசுறது கிடையாது, மற்றவங்களை முன்னேறத்தை விரும்புறது இல்லை, காசு மட்டும்தான் முக்கியம். இப்படி எத்தனை பேர் கிளாஸுக்கு போயிருக்கீங்க? கேன் யூ ஹேண்ட் ரைஸ் கைஸ்? Genuinely please hand raise so others also can see. Right here more than 85 is going on. Almost every people, 98 people hand raised, more than 100 right now. Yes, 132, 130, always கிட்டத்தட்ட எல்லாருமே. எப்பயுமே நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், ஜெனியூனா இருங்க, பி ஹம்பிள், டவுன் டு எர்த். சரியா? இது உங்களை ஒரு நாலேஜுங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனுஷனுங்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏண்டா நீங்க ஒரு ஒரு எரகண்டா இருந்து உங்கள்கிட்ட தான் வளம் இருக்குது, அதை சுட்டி மற்றவங்ககிட்ட போக இயலாதுங்கிற மாதிரி நீ வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு ஏலவல்னு சொன்னால் அந்த ஏலவல் கிளாஸ் முடிஞ்சது பிறகு அந்த பிள்ளைகள் மதிக்காது, உங்களை மதிக்காது. அது எந்த சார்மாரா இருந்தாலும் சரி. பிகாஸ் ஆஃப் வைன்னு சொன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, அதுக்கு பிறகு அவங்கள ஒரு மனிதனாக, ஒரு நல்ல மனுஷனாக மதிக்கிறதுக்கு மனம் பெற மாட்டுச்சு. பிகாஸ் மற்ற எஸ்பெக்ட்ஸ்ல அவங்க சரியில்லை. சரியா? அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி மைடியர்ஸ் இன்னொரு விஷயம், இப்ப நிறைய பேர், இப்ப எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன செஞ்சுப்பாங்கன்னு சொன்னா, அவங்களோட மார்க்கெட்டை தக்க வச்சு கொள்றாங்க, மத்த சேர்மாற மார்க்கெட்டை வந்து அடிச்சு நொறுக்கி வைப்பாங்க. சரியா? பிள்ளையில வந்துட்டு என்ன செய்யறது, ஒரு சாப்பாடு போடுறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னைட்ட தான் நீங்க கிளாஸுக்கு வரணும், மற்றவங்ககிட்ட வந்தீங்கன்னு சொன்னா என்கிட்ட கிளாஸுக்கு வர தேவையில்ல, அது இதுன்னு சொல்லி மற்றவங்களோட மார்க்கெட்டை வந்துட்டு இல்லாம செஞ்சுக்கிறதெல்லாம் பிரச்சனை போய்க்கு. இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? இப்படி எல்லாம் நடந்து வைக்கிறதெல்லாம்? Did you heard about this? Right? பட் ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொள்றேன், அது எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி, ஏஜ்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு மனுஷன். சரியா? மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட 25 இயர்ஸோ 26 இயர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் அதை விட அதிகமான நாலேஜ் என்கிட்ட இருக்குங்கிறத நான் அதை வந்து பகிரங்கமாக ஒரு திமிரண்டு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, ஐ நோ தட். அதே போல
நான் கம்பீட் பண்ற விரும்புறல, யாரோடய நான் கம்பீட் பண்ண விரும்புறதும் கிடையாது. பிகாஸ் ஐ லவ் இன் abundance மை டியர்ஸ். யாருமே ஒரு abundanceல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லாம் இருக்குது. இந்த உலகம் ரொம்ப எல்லாருக்குமே போதுமான அளவுக்கு எல்லாமே இருக்குது. ரைட்? அத நாம முதல்ல நம்பணும். அப்படி இல்லாமலுக்கு நம்மள விட இன்னொருத்தன் முன்னேறிடுவான், நம்மள விட ஒருத்தன்ட்ட நம்ம இது செய்யக்கூடாது அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு காலமும் ஒரு 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 லெவல தாண்டி அங்கால இது செய்ய இயலாது. ரைட்? ஸோ அத நீங்க மனசுல வச்சுக்கோணும். ரைட். DAAL ECN 4. பட் ஆனா இன்னொரு விஷயம், யாரு சரி என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தீங்கன்னு சொன்னால், இம்பாக்ட் வந்துடும் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும். அதையும் நான் சொல்லிக் கொள்வேன். பிகாஸ் ஐ நோ ஹவ் டு ஹேண்டில் த ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு தெரியும். ஏற்கனவே வித்தகண்ட இஷ்யூ எடுத்து அது பெரிய பெரிய அளவுல அது போய் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அளவுக்கு போய் கடைசில பிரைம் மினிஸ்டர் கூட இன்வால்வ் ஆகி தான் கடைசில அதுக்கு தீர்வு கொண்டு கிடைச்சிச்சு. ஸோ எனக்கிட்ட யாரும் வந்து சீண்ட வேணாம். நான் என்ட பார்த்துட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். பட் நான் எதிராக நடவடிக்கை எடுக்க துவங்கினால், பிகாஸ் ஐ எம் வெரி ட்ரஸ்ட். நான் ஒரு ட்ரஸ்ட்டை தான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களோட பாட்டுக்கு அவங்கள இருக்கட்டும். என்ன சரி பிரச்சனைன்னு சொன்னா என்கிட்ட பேசுங்க மை டியர்ஸ். ஸோ எதை பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. பிகாஸ் நேத்து எஸ்டர்டே மெசேஜ் வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு பிகாஸ் அந்த குரூப்ல இப்ப நம்மட குரூப்ல இருந்தா நீங்க எங்கட குரூப் கிளாஸுக்கு வர தேவையில்ல. நான் உங்கள ரிமூவ் பண்ணிடுவேன். எங்கட கொரோனா முடிஞ்சது பிறகு பிசிக்கல் கிளாஸ் நடந்தாலும் நீங்க அவங்களோட கிளாஸுக்கு போனீங்கன்னு சொன்னா போகக்கூடாது அப்படி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. ஐ டோன்ட் நோ வை தீஸ் பீப்புள் ஆர் ஹியர்ன்னு சொல்லி. ரைட்? ஸோ this is for all the people in the Sri Lanka. இந்த class வந்து all the people in the Sri Lanka, not for one specific region or one specific location. ஸோ யார் சரி உங்கள்கிட்ட அப்படி பேசினாங்கன்னு சொன்னா நீங்க தைரியமாக அவங்ககிட்ட பேசுங்க. யூ நோ அபவுட் மீ வெல், மோர் தென் மீ. உங்களுக்கு தெரியும் என்னைய பத்தி. மோர் தென் ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க என் கூட இருக்கீங்க. நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு வேர்டும் பேசியிருக்க மாட்டேன். உங்களை வாங்க போங்கிட்டு தான் நான் பேசியிருப்பேன் இது வரைக்கும். பிகாஸ் தட்ஸ் ஹவ் வி பில்ட், தட்ஸ் ஹவ் வி க்ரோ. அப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம். அப்படித்தான் நாங்கள் எங்களோட பிள்ளையிலே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. செலிப்ரேட் அதர்ஸ் சக்சஸ். அதுதான் நான் உங்களுக்கு ஏஎம்ஏ செஷன்ல கூட அடுத்து சொல்லி தந்தேன். செலிப்ரேட் அதர்ஸ் சக்சஸ். உங்களுக்கும் ஒரு நாளைக்கு அது தேடி வரும். ரைட்? தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஓகே, ஐ காட் த லிங்க். ஐ வில் ஷேர் வித் யூ. ஸோ ஏற்கனவே இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ண வேணாம். DAAL ECN 1 2 3 மூன்றுல எதில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ண வேணாம். ஸோ புதுசாக எக்கனாமிக்ஸ் இல்லாதவங்க மாத்திரம் இதில் ஜாயின் பண்ணுங்க. பங்குடமை 2023 பேட்சுக்கு இல்லை மைடியர்ஸ். அது வந்து அவங்களோட சிலபஸ் கிடையாது. நோ, வைபர் டெலிகிராம் எல்லாம் கட்டாயம் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தா நீங்க ஜாயின் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பிகாஸ் நம்பர் ஆஃப் மெசேஜஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இது. ரைட், ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கிளாஸ். பிரச்சனை ஒன்றும் இல்லை மைடியர்ஸ். இங்க பிரச்சனைங்கிறது ஒன்றும் கிடையாது. பிரச்சனை கிடையாது. சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக நான் சொல்றேன். மறக்காம எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் அதுல இருந்து தான் சில உங்களுக்கு இண்டிவிஜுவலா சில மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க அதுல இருந்தா தான் என்னால கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட்.
Right, okay. So let's start the class. Okay. So screen share பண்ணிக்கிறதுல இருக்கு விளங்குதா? Or mind map screen? Is it okay? At the same time, mouse highlighter எல்லாருக்கும் விளங்குது தானே? Yellow highlighter behind the mouse point. Everyone can see, right? Right, okay, fine. Right. So students already நாம எந்த விஷயம் பார்த்துட்டோம்னு சொன்னா இங்க இதுல இருக்கக்கூடிய நிறைய சாப்டர்ஸ் வந்து நம்ம படிச்சிக்கிறோம். ஸோ அழகு ஒன்று தான் இதில் பார்த்துட்டு இதில் பிளானிங் பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதனுடைய நோட்ஸ் தான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ பிளானிங் பாஸ் பேப்பர் அனாலிசிஸில் ஆல்ரெடி நாம 2020, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11 சொல்லி ஒரு 10 வருஷத்தினுடைய எம்சிக்யூஸ் ஃபுல்லாகவே முடிச்சு அது ஃபுல்லாகவே நம்ம கம்யூனிகேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு பிறகு இது பார்ட் 2 கொஸ்டின். ஸோ பார்ட் 1 எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்து ஒவ்வொரு பார்ட் 1 ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன, ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் நமக்கிட்ட பரிச்சயிக்கப்படுகின்ற அறிவு என்ன, அதே போல இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நாம எதை தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி 2 விதமாக நாம அனலைஸ் பண்ணி ஃபுல்லா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அந்த செஷன்ஸ் விரைவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணப்பட்டு தரப்படும். இப்போ பார்ட் 2 கொஸ்டின்ஸ். பார்ட் 2 கொஸ்டின்ஸ்ல கூட போன கிளாஸ்ல தான் நாம இதனுடைய ஆன்சர்ஸ் எப்படி எழுதுறங்கிறதுக்கான செஷன் தான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ ஆன்சர்ஸ் எழுதும் போது ஒரு கீவேர்ட் மெத்தடாலஜி படி நம்ம எழுதணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். அதாவது அருமை என்பதனால் கருதப்படுவது என்ன, உற்பத்தியல் தகவல் வலையினை பயன்படுத்தி அருமை பிரச்சனையை விளக்குங்க, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டால் நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, லெட்ஸ் டேக் தட் ஆன்சர் ஸ்கிரிப்ட். Right, okay, sorry. Can you hear me now? Is it okay? Okay, okay, right. இப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்ஸ் பேஸ்ல தான் நம்ம எக்ஸாம் செய்வோம். உதாரணத்துக்கு அருமை என்பதனால் கருதப்படுவது என்ன, உற்பத்தியல் தகவலையை பயன்படுத்தி அருமை பிரச்சனையை விளக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்பட்டிருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம மைண்ட்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம அது சம்பந்தமாக படிச்சிருக்கோங்கிறத நாம குயிக்காகவே அதுல நோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லி தந்திருந்தேன். இதுல அருமை சம்பந்தமாக நாம படிச்சது மனித விருப்பங்கள் எடுப்போம். இந்த மனித விருப்பங்களை நாம பொதுவாக வரைவிலக்கணப்படுத்துவோம். எல்லையற்ற மனித விருப்பங்கள் என்று சொல்லுவோம். ரைட், எல்லையற்ற மனித விருப்பங்கள், மாற்று பயன்பாடு கொண்ட வளங்கள், இதனை நம்ம என்ன செய்வோம் சொன்னால் ஒப்பீடு செய்வோம். இதை கம்பேர் பண்ணுவோம், ஒப்பீடு செய்வோம், ஒப்பீடு செய்வோம். இதுதான் அருமைன்னு சொல்லுவோம். அதே போல அருமை என்பது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பிரச்சனை. பிபிசி டிராவிங் பண்ணி கொடுக்கணும். இதுதான் ஆன்சருடைய ஸ்ட்ரக்சர். சோ இப்ப நான் சொல்றது ஒரு மார்க்ஸுக்கு 1.8 மினிட்ஸ் நம்ம எடுக்கணும், 1.8 நிமிடம். இது எப்படி நம்ம கணிக்கிறோம்னு சொன்னால் மொத்தமாக 3 hours பேப்பர் இருக்க போயிருது. சரியா, நம்மளோட பேப்பர் 3 hour நம்ம கையில இருக்க போகுது. 3 hours என்பது
கிட்டத்தட்ட 180 நிமிடங்கள். 180 மினிட்ஸ் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. ஸோ இந்த 180 நிமிஷத்துக்கும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மார்க்ஸ் 100 மார்க்ஸ் சொன்னால் 1.8 மினிட்ஸ். ஒரு 1.8 மினிட்ஸ் பெர் மார்க். ஒரு மார்க்ஸுக்கு நம்ம செலவழிக்க வேண்டிய டைம் 1.8 மினிட்ஸை விட கூடுதலாக நம்ம செலவழிக்க கூடாது. சில கொஸ்டின்ஸுக்கு கூடுதலாக போகும், பட் இதுக்குள்ள நாம நம்மள ஃப்ரேம் பண்ணி வச்சு கொண்டிருக்க பழகணும். ரைட். அதே மாதிரி இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னு சொன்னா 3 மார்க்ஸ் இருக்கு. ஸோ 3 மார்க்ஸுங்களை 5.4 மினிட்ஸ் 1.8 பிரிக்கணும், 5.4 மினிட்ஸ். ஸோ மினிமம் நாம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த 3 மார்க்ஸுக்கு ஆன்சர் பண்ண கொடுக்கணும். ஸோ ஒரு லைன் எழுதுறதுக்கு, ரைட், ஒரு 3 லைன் எழுதுறதுக்கு, ஒரு மார்க்ஸுக்கு ஒரு 3 லைன் எழுதுறீங்கன்னு சொன்னால், 3 லைன் எழுதுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் எடுக்குதுன்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்கு எத்தனை லைன் எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்களே உங்களோட டைமை கன்சியூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லைன் எழுதுறதுக்கு எத்தனை நிமிடம் எடுக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ஒரு மார்க்ஸுக்கு 3 லைன் நம்ம எழுத போறோம்னு சொன்னால் எத்தனை லைன்ஸ் எழுதலாம்? ஒரு 15 லைன்ஸ் எழுதலாம். ரைட், 15 லைன்ஸ் எழுதலாம் 5 மினிட்ஸுக்கு. அப்போ 15 லைன்ஸ் என்பது உங்களோட புக்ல எத்தனை லைன்ஸ் மொத்தமாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அப்ராக்சிமேட்டா ஒரு பேஜ்ல எத்தனை லைன்ஸ் இருக்கும்? ஒரு பேஜ்ல எத்தனை லைன்ஸ் இருக்கும்? எனிவான்? 44. கரெக்ட். 40. நிறைய பேர் நிறைய ஒரு சிஆர் பேப்பர்ல ஆன்சர்ஸ் நமக்கு எழுதித்தார இதுல எத்தனை இருக்கும்? என்ன நிறைய நம்பர்ஸ் வருது. சில பேர் 22 30 50. அப்சல்யூட்லி கரெக்டா? எத்தனை இருக்கும்? ரைட் ரைட், நிறைய ஆன்சர். சிலது 32. ஓகே, 33 இஸ் ரைட். ஓகே, 33 சொல்றீங்க. ரைட், 32 ஸ்டூடெண்ட்ஸ் 15 சொன்னா கிட்டத்தட்ட என்ன ஹாஃப் பேஜா இல்லையா? ஹாஃப் பேஜா இல்லையா? ஓகே, ஒரு 30 லைன் சொல்லி எவரேஜா எடுத்துக்கொள்ளுங்களேன். 30 லைன் எடுத்தீங்கன்னு சொன்னா ஹாஃப் பேஜ் நமக்கு எழுதினா போதும். சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ன ஒரு 3 மார்க்ஸுக்கு, ஒரு மார்க்ஸுக்கு நாம 3 லைன் எழுதுறோம், அல்லது ஒரு மார்க்ஸுக்கு நாம 2 லைன் எழுதினாலும் போதும். சரியா? அதுக்கு மேல நாம எழுதுறோம்னு சொன்னால் நாம என்ன செய்யற வளமையாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன செய்யறேன்னு சொன்னால், அது நாங்களும் மன்றம் விட்ட பிள்ளை தான், இப்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டு கொண்டிருக்கிற பிள்ளை தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு பேராகிராஃபா எழுதப்படும். ரைட், முதலாவது கொஸ்டின் வெறும் 5 10 13 17 20 மார்க்ஸ் தான். அந்த 20 மார்க்ஸுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட புக்லெட் முடிஞ்சிடும். உங்களுக்கும் அப்படி சந்தர்ப்பங்கள் நடந்தீங்கதா? புக் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு, அப்படி எழுதி வச்சுக்கிறது. ஆனா அப்சல்யூட்லி என்ன நடக்கும்? மார்க்ஸ் வந்து நாம எழுதுறதுக்கு எல்லாம் நமக்கு மார்க்ஸ் இல்ல, அவங்க எத்தனை மார்க்ஸ் தந்திருக்கிறாங்களோ அதுக்கு தான் நம்ம எழுதணும். சோ என்ன செய்யணும்னு சொன்னா, ஓவர்வெல்மிங் பண்ணி கொள்ளாதீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் எல்லாருமே நல்லா படிச்சு வச்சிருக்கங்கிறதுக்காக பேராகிராஃப் எழுதிட்டு போனீங்கன்னு சொன்னா கடைசியில தேசிய கணக்கீடு, அதே போல பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி போன்ற முக்கியமான பாடத்துக்கு 3 மார்க்ஸ் இருக்கும், 5 மார்க்ஸும் இருக்கும், 2 லைன் தான் எழுதி வச்சிருப்பீங்க. இது நானும் செஞ்சிருக்கிறேன், நீங்களும் இப்ப செஞ்சுட்டு இருப்பீங்க. சோ இதெல்லாம் இல்லாம ஆக்கணும். இந்த சிச்சுவேஷன் நடந்துக்குதா? கடைசி டைம்ல 5 மார்க்ஸ் இருக்கும், அந்த 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 ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் இருக்கும், பட் 2 லைன் தான் நம்ம எழுதி வச்சுட்டு வந்திருக்கோம். இந்த டைம் இல்ல. So time management is very important in your exams, right? So time management is very important. Overwhelming பண்ணிக்கொள்ளாதீங்க. நமக்கு தெரிஞ்சதால எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம எக்ஸாம் பேப்பர்ல கொட்டணும்னு நினைச்சோம்னு சொன்னா நோ. எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை நாம செய்யத்தான் வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். சரியா? அதுக்கு என்ன செய்யணும்? நிறைய எக்ஸாம்ஸ் நாம கண்டக்ட் பண்ணணும். நமக்குள்ள உங்களுக்குள்ள நீங்களே ஒரு டைமை வச்சுட்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அடுத்த ஒரு ஃபியர் மைடியர்ஸ், எல்லாருமே எத்தனை பேர் உங்களுக்கு உண்மையாக சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு 3 ஹவர் நான் ஒரு டேபிள்ல ஒரு எக்ஸாம் நினைச்சிட்டு அங்கேயும் அசைய மாட்டேன், இங்கேயும் அசைய மாட்டேன், 3 ஹவருக்குள்ள என்னால எவ்வளவு செஞ்சு கொள்ளையிலும் சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். எஸ் ஓ நோ? உண்மையே சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நோன்னு சொல்றவங்க மாத்திரம், நோ சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு நோ. ஜெனியூனா சொல்லுங்க. இருக்கிற 461 பேர்ல எத்தனை பேரு நோ சொல்றீங்கன்னு பாப்போம். ரைட், the number is going crazy, right? 200 தாண்டுது. ரைட், எஸ் 216, ஆல்மோஸ்ட் அரைவாசிக்கு மேல பேரு. ரைட், 226. அப்போ இப்ப என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்க ஒரு எக்ஸாம் ஒரு ஸ்டாண்டர்ட்ல சிட் பண்ணி அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, எப்படி நான் ப்ரெஷர் ஆகுறேன், என் டைமை நான் எதுல கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்காத வரைக்கும் திடீரென்று ஒரு பிராக்டிஸே பண்ணாமலுக்கு நீங்க என்ன செய்றீங்க? எக்ஸாம்ஸுக்கு போனால் எக்ஸாம்ஸ்ல ஸ்ட்ரெஸ் ஆகும், எக்ஸாம்ல உங்களுக்கு பிரச்சனை வரும், ஹெடேக் வரும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ரைட்,
எல்லா பிரச்சனையும் வரத்தான் போகுது. காரணம் என்ன? நீங்க பிராக்டிஸ் பண்ணல. திடீர்னு ஒருத்தர் எந்த ஒரு போலிங் ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கொண்டு சொன்னா, கிரிக்கெட்னு சொன்னா நம்ம பிரைவேட்டா நாம கிரவுண்ட்ல இறங்கி விளையாடி போட்டு தான் ஃபைனல் டெஸ்ட்டுக்கு நம்ம போகணும். இது எதுவுமே செய்யாமலுக்கு, எக்ஸாம் ஒன்று சிட் பண்ணாமலுக்கு, ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் படிச்சுட்டு பேப்பர் தேவையில்லைன்னு சொல்ல. டேக் த பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் டூ வித்தின் த டைம் ஃப்ரேம். எல்லாமே செய்யாமலுக்கு போனீங்கன்னு சொன்னா இட் வில் பி a பிக் ப்ராப்ளம். ஸோ அதை சுட்டி தான் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்குது. ஸோ வில் டூ எல்லாரும் ஒரே டைமுக்கு செஞ்சு அப்லோட் பண்ற மாதிரிக்கு செய்வோம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களை நீங்க தயார்படுத்தணும் ஐடியாஸ். அதான் நான் சொல்றேன், பிகம் யுவர் 2.0 சொல்லி அதான் நான் சொல்லியிருந்தேன். உங்களை நீங்க தயார்படுத்தணும். ஸோ நீங்க எவ்வளவு பெரிய உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் எனக்கு புரிய மாட்டுச்சு, ஃபர்ஸ்ட் டைம் புரிய மாட்டுச்சு. எத்தனை பேருக்கு சொல்லுங்க பாப்போம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை கேட்கும் போது நானா போய் அதை ரீட் பண்ணி படிச்சா தான் எனக்கு விளங்கும்னு சொல்றவங்க? என்னதான் சார் தந்தாலும் நானா அதுக்கு பிறகு போய் அதை கொஞ்சம் பார்த்தா தான் அது விளங்கும்ங்கிறவங்க? எஸ், மீ ஆல்சோ லைக் தட். நானும் அப்படித்தான் இருந்தேன் அந்த டைம்ல. எவ்வளவு பெரிய சர்ட்டை படிச்சாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நான் அப்படியோ கேட்டுட்டு இருப்பேன். ஓகே, ஐ எம் ஒப்சர்விங். பட் அதை நானா கொண்டு போய் அதை பெரட்டி ரைட் இதைத்தான் செய்யறான்னு சொல்லி எனக்கு நானே ஓகே இதுதான் சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லாம யாருக்குமே விளங்க போறது கிடையாது. யாருக்குமே அப்படி விளங்க போறது கிடையாது. அதனால எந்த சேர்மாரும் சரி, பிள்ளைகள சக்சஸுக்கு நீங்க மட்டும்தான் காரணம்னு சொல்லாங்க. அவங்க ஐலண்ட் ரேங்க் எடுத்தாலோ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுத்தாலோ நீங்க ஒரு பாடாக இருக்க முடியுமே தவிர 100% ஸ்டூடெண்ட்ஸ் தான் காரணம். அவங்களோட ஹார்ட் ஒர்க். பிகாஸ் ஒருத்தட்ட படிக்கிறாங்க, அவங்ககிட்ட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வருது, ஐலண்ட் ரேங்க் வருது. அதே சார்ட்ட தானே எஸ்ஆர் எடுக்கிற பிள்ளைகளும் வருது, அதே பிள்ளைகள்ட்ட தானே டபிள்யூ எடுக்கிறவங்க வராங்க. அவங்களோட போஸ்டர் அடிக்கும் போது அந்த டபிள்யூ சொல்லவே மாட்டாங்க, அவங்களோட எஸ் சொல்லவே மாட்டாங்க. அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்கையும் ஐலண்ட் ரேங்கையும் தான் சொல்லுவாங்க. வை? அது அந்த பிள்ளையில சக்சஸ். விளங்குதா ஐடியா? சில பேர் வந்து நான் தான் அப்டேட், நான் தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால், அதே சார்ட்ட தானே எஸ் எடுக்கிற பிள்ளைகளும் வருது, அதே சார்ட்ட தானே டபிள்யூ எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஏன் அவங்களோட இதை போஸ்டர் அடிக்கிறது இல்லை? ஸோ ஆல்வேஸ் அது சக்சஸ், அது உங்களோட சக்சஸ். அதுல அவர் ஒரு வழிகாட்டலாக இருந்தாலே தவிர அது உங்களோட சக்சஸ். அது எல்லாருமே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போக முடியாது. ஸோ இப்படித்தான் நீங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு சரியாக ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே எக்ஸாம் வச்சு எக்ஸாம்ஸுக்கு நீங்க பழக்கப்படுத்தணும். அப்ப என்ன நடக்கும் சொன்னா, எக்ஸாம் ஃபியர் போயிடும். எக்ஸாம்ஸ் தானே, ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எங்க பிள்ளை இருக்குது, அதுக்குரிய டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு கொண்டு வச்சுக்கணும்னு சொன்னா எக்ஸாம் வந்தா யூ கேன் பி ஹாப்பி. ரைட்? யூ கேன் பி ஹாப்பி. ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயம். ஸோ இதுக்கு பிறகு தான் ஸோ இது கொஸ்டின்ஸுக்கு போகும் பாருங்க. அருமை என்பதனால் கருதப்படுவது என்ன? உற்பத்தியல் தகவலை பயன்படுத்தி அருமை பிரச்சனையை விளக்குக. ஸோ இதுல நாம படிச்ச விஷயங்கள் எல்லாம் நாம ஃபர்ஸ்ட்டுக்கு டிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ முதலாவதுக்கு டிராஃப்ட் பண்ணிட்டோம். இது பிறகு நம்ம கொஸ்டினுடைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதே போல உற்பத்தி வினைத்திறனின்மையும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறனின்மையும் வள பயன்பாட்டில் விரயமாக கருதப்படுவது ஏன்? இது 4 மார்க்ஸ் கொஸ்டின். ஸோ 4 மார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் ஆவது கொடுக்கணும். ஸோ 4 தர 1.8 மினிட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உற்பத்தி வினைத்திறன் சம்பந்தமாக நம்ம படிச்சுக்கிறோம். பட் உற்பத்தி வினைத்திறன் இன்மை சம்பந்தமாக நம்ம படிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? உற்பத்தி வினைத்திறன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் டெபினிஷனாக இருக்குமோ அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் உற்பத்தி வினைத்திறன் இல்லை. அப்ப உற்பத்தி வினைத்திறன் டெபினிஷன் நம்ம படிச்சுக்கிறோம். அதுக்கு எதிராக நம்ம சொன்னோம்னு சொன்னால் உற்பத்தியில் வினைத்திறன் இன்மை என்கின்ற ஒரு விஷயத்துக்கு வரும். அதே மாதிரி வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் நம்ம படிச்சுக்கிறோம். வள ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கு எதிராக சொன்னோம்னு சொன்னால் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மைங்கிறது வரும். இது 2 காரணங்களாலையும் எவ்வாறு வளங்கள் விரயமாக்கப்படுகிறதுங்கிறது நமக்கு தெரியணும். சோ வள விரயம் என்பது நமக்கு தெரியாட்டியும் வள பயன்பாடு என்பது நமக்கு தெரியும். நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியை இது எல்லாமே வளங்களினுடைய பயன்பாடு. சோ உற்பத்தி காரணங்களுடைய விரயம் என்பது ஒவ்வொன்றிலையும் சம்பந்தப்படும். சோ இதுக்கு ஸ்கீம்ல இருந்து நம்ம எடுத்திருந்தோம் என்ன? உற்பத்தி வினைத்திறன் என்பது 2 விதமான கிரைட்டீரியாஸ் வந்துட்டு உற்பத்தி வினைத்திறன்ல இருக்கு படிச்சிருப்போம். ஒன்று, வளங்கள் முழுமையாக பாவிக்கப்படணும் ஒரு விஷயம். அதே போல வினைத்திறனாக பயன்படுத்தப்படணும். சோ முழுமையாக பயன்படுத்தப்படாத விடத்தோ வினைத்திறனாக பயன்படுத்தப்படாத விடத்தோ பிபிசி கோட்டுக்கு உள்ள புள்ளி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பாப்போம். பிபிசி கோட்டுக்கு உள்ள வளங்கள் குறை தொழிலாக பயன்படுத்தப்பட்டால் அதை வேலையின்மைன்னு சொல்லுவோம். குறை தொழில் மட்டம் என்று சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? குறை தொழில் மட்டம் என்பது வள விரயமா இல்லையா? சோ வள விரயத்தோட கனெக்ட் பண்றீங்க உங்களோட ஆன்சரை. சோ என்ன நடக்குது? உற்பத்தி வினைத்திறன் இன்மையினால் வள விரயம் ஏற்படுது என்பதை நீங்க கனெக்ட் பண்றீங்க. அதே மாதிரி வள ஒதுக்கீட்டு வினைத்திறன், சரியா? வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை பாத்தீங்கன்னு சொன்னா வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் ரைட். வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது என்ன? சமூகத்துல யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு நாம வளங்களை ஒதுக்குற சமூகத்தினுடைய தெரிவுகளுக்கு ஏற்ப. இதான் நம்ம படிச்ச விஷயம். சமூகத்தின் தெரிவுகளுக்கு ஏற்ப வளங்களை நாம ஒதுக்குறது.
அதே போல நாம படிச்ச தியரி பி சமன் எம்சி ஆக இருக்கும். விலையானது, ஒரு கஸ்டமர் கொடுக்குற விலையானது அவங்க தாங்கிக் கொள்ற எல்லை செலவுக்கு சமனாக காணப்படும் சொல்லிக்கிறோம். சோ அப்ப இது இல்லாத இடத்துல வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இருக்க மாட்டுச்சுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம், சமூகத்துல காணப்படுகின்ற மக்களினுடைய தெரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் சேவைகளினுடைய பங்கீடு இங்க காணப்படாட்டி யாருக்கு எது தேவையோ அது இல்லாமலுக்கு உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? அதை விரயம் செய்வீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உங்களுக்கு நூடுல்ஸ் தான் சாப்பிட விருப்பம். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் வந்துட்டு ஐஸ்கிரீமாக இருந்தால் நீங்க அதை விரும்பி சாப்பிடுவீங்களா? விரயம் என்பது நடக்குமா இல்லையா? சோ வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மையால் கூட இங்க விரயம் என்பது நடக்கும். சோ இதை நாம ஸ்கீமோட ஒப்பீடு செஞ்சு நம்மட ஆன்சரை நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி பொருளாதார முறைமை சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஒரு பொருளாதார முறைமையினுடைய பிரதான தொழிற்பாடுகள் யாருன்னு படிச்சுக்கிறோம். சோ நாம படிச்சது ஒரு பொருளாதார முறைமை என்றாலே அடிப்படை பொருளாதார பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக ஒன்றுபட்ட மக்களினுடைய குழுன்னு தான் படிச்சிருக்கிறோம். சோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் அடிப்படை பொருளாதார பிரச்சனை. அதே போல அந்த பிரச்சனை என்பது என்ன, எந்த பொருளை எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்வது என்பது படிச்சுக்கிறோம். அதே போல என்ன பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்வது என்பது ரிசோர்ஸ் எலோகேஷன் வள ஒதுக்கீட்டோடு தொடர்புடைய பிரச்சனையாகவும், எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது உற்பத்தியினுடைய தொழில்நுட்பம் அல்லது உற்பத்தி மனித வலுவான ஊழியர் செறிவை பயன்படுத்துறதா அல்லது தொழில்நுட்பம் பயன்படுத்தி செய்யக்கூடியதாக கேபிட்டல் மோட்டிவாக நம்ம செய்யறதான்னு பாக்குறது. யாருக்காக என்பது வளத்தை பங்கீடு செய்வது, ரிசோர்ஸ் எலோகேஷன் சம்பந்தப்பட்ட ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ வள பங்கீடு என்பதும் வள ஒதுக்கீடு என்பதும் வித்தியாசமான முறைன்னு சொல்லி படிச்சிருந்தோம். இப்படிதான் நம்ம ஆன்சரை நாம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கோவிட்-19 போன்ற ஒரு கொள்ளை நோய் காரணமாக ஒரு நாட்டின் உற்பத்தியியல் அளவிற்கு யாது நிகழும் என்பதை ஒரு உற்பத்தியல் தகவல் வலையை பயன்படுத்தி விளக்க சொல்லியிருந்தாங்க. ரைட், இதுல கூட நம்ம ஆன்சர் ஸ்கிரீமை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தோம், உற்பத்தியல் அளவு பத்தி தெரியும். ஆகக்கூடிய சாத்தியமான வெளியீட்டு காட்டுறதுதான் உற்பத்தியல் அளவு. சோ பிபிசி ஒன்று ட்ரா பண்ணணும். அதே மாதிரி உற்பத்தியல் அளவு அதிகரிக்கணும்னு சொன்னால் 2 காரணிகள் சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். சோ அதை டிரா பண்ணணும். வள திரட்சி என்றது ஒரு காரணி, உற்பத்தி திறன் என்பது இன்னொரு காரணி. சோ வள திரட்சி என்றால் என்ன, வளங்களில் அதிகரிப்பு ஏற்படணும். சோ அப்படி இருந்தால் உற்பத்தியல் அளவு அதிகரிக்கும். உற்பத்தி திறன் சொன்னால் பயிற்சி மூலமாக உற்பத்தி திறன் அதிகரிக்கும். சோ இதை வச்சு நம்ம விளக்க போறோம்னு சொல்லி நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம ரெடி பண்ணணும்னு படிச்சிருந்தோம். தொழிற்பிரிப்பு என்பது ஒரு வேலையை பல பகுதிகளாக பிரித்து செய்யறது. இதன் காரணமாக சிறப்பு தேர்ச்சி ஏற்படும். உற்பத்தி திறன் இதன் காரணமாக அதிகரிக்கும். உற்பத்தி திறன் அதிகரித்தால் உற்பத்தி திறன் என்பது உற்பத்தி அளவை தீர்மானிக்கின்ற ஒரு காரணி என்று படிச்சிருந்தோம். சோ பிபிசி வழி நோக்கி நகரும். இப்படி ஃபெஸ்ட்டுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை வச்சு எப்படி நாம ஆன்சரை ஸ்கிரிப்ட் பண்ண போறோம்னு நம்ம ரெடி பண்ணணும். ரைட், இது பிறகு தான் நம்ம ஸ்கீமை பார்த்திருந்தோம். ஓகே, லெட்ஸ் ஷோ தி scheme 2020.
ரைட், ஓகே, சாரி, ஆடியோ கேட்கல. ஓகே, இப்ப பாருங்க, இதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லையற்ற மனித விருப்பங்கள், மாற்று பயன்பாடு கொண்ட வளங்கள், இதை ஒப்பீடு செய்வோம். இதோட ஒப்பீடு செய்யும் போது மாற்று பயன்பாடு கொண்ட வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படும் என்று சொல்லப்படுவதுதான் அருமை என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பிரச்சனை என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இதை பிபிசில ட்ரா பண்ண போறோம். இதுதான் நம்மளோட ஆன்சருக்கான நாம வச்சுக்கிற பிளான். ரைட், இப்ப பாருங்க, இதுல இவங்க சொல்ற விஷயம், அருமை என்பது மனித தேவைகள் எப்போதும் அத்தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படும் வளங்களின் கிடைப்பனவை விஞ்சியதாக இருக்கும். ரைட், இங்க மனித தேவைகள் என்று சொல்லிக்கிறாங்க. இது ஷுட் பி மனித விருப்பங்கள். இது ஒரு உலக பொதுநிலையாகும். இது கட்டாயமாக அருமையான வளங்களுக்கும் அளவற்ற தேவைகளுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை. இதே விஷயத்தை தான் நாம சொல்லியிருக்கோமா இல்லையா? அவங்க அவங்களோட மொழி நடையில சொல்லிக்கிறாங்க, நாம நம்மளோட மொழி நடையில சொல்றோம். இஸ் இட் கரெக்ட்? மொழி நடை வித்தியாசப்படலாம், ஆனா விஷயம் உண்டு தான். புரியுதா மை டியர்ஸ்? இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம்னு சொல்லி நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா தெளிவாக? எஸ், ரைட், ஓகே. ஸோ இதுல இருந்து நாம ஏதாவது கீவேர்டு எடுக்கலாம்னு சொன்னால், இதுல நாம எடுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, நம்ம சரியாக தான் சொல்லிக்கிறோம். அதே போல இதை பாருங்க, இந்த விஷயம் அருமை என்பதை விளங்கப்படுத்தும் போது ஒரு பிபிசி ஒன்று ட்ரா பண்ணப்பட்டிருக்குது. ரைட், இந்த பிபிசி ஒன்று ட்ரா பண்ணப்பட்டிருக்குது. இதுல அடைய முடியாத ஒரு பொருள் சேர்க்கையை நம்ம இங்க காட்டுறோம். பிகாஸ் ஆஃப் வை, நம்ம இங்க காட்டுறது எல்லாமே பொருள் சேர்க்கை தான். ஒன்று இது நுகர்வு பொருளாக இருக்க போகிறது, அதே போல இங்கு மூலதன பொருட்களாக காணப்படுகிறது. இதுல காட்டுகின்ற எல்லா பொருட்களும் இங்கேயும் இருக்கக்கூடியது பொருள் சேர்க்கைகள் தான். ஸோ பி என்கின்றதோ சி என்கின்றதோ ஒரு உற்பத்தி சாத்திய எல்லையில் காணப்படுகின்ற கோடுகளாக இருக்கும், ஒரு அடையக்கூடிய பொருள் சேர்க்கை. ஸோ இங்க இருந்தாலும் பிபிசி கோட்டுக்கு உள்ள இருந்தாலும் அது ஒரு அடையக்கூடியது தான். பட் ஏ என்பது ஒரு அடைய முடியாத பொருள் சேர்க்கை. ஸோ இதை வச்சு தான் நம்ம விளங்கப்படுத்தணும். ஸோ இதை வச்சு விளங்கப்படுத்தவங்களை பாருங்க எப்படி சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி. உற்பத்தியல் தகு வலையானது எல்லா வளங்களும் முழுமையாகவும் வினைத்திறனாகவும் பயன்படுத்தும் போது அடையக்கூடிய எல்லா பொருட்கள் சேவைகளின் சேர்க்கைகளை காட்டுகிறது. ஸோ உற்பத்தி இயல்தகவு வளைய பத்தி பேசுறாங்க. எல்லா வளங்களும் ஒன்று முழுமையாக இருக்கணும், அதே போல வினைத்திறனாக இருக்கணும். ஸோ ரெண்டு கிரைட்டீரியாஸை பத்தி இங்க பேசப்படுது. அப்ப நாம ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல நாம அப்டேட் பண்ணிக்கொள்ளணும் நம்மளோட பேப்பரை நாம செய்யும் போது. ரைட், இப்போ அருமையை பத்தி பேசுறோம், பிபிசியை ட்ரா பண்ணி பேசுறோம். இந்த பிபிசிக்குள்ள நாம பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னவாக இருக்கணும்னு சொன்னால், உற்பத்தியினுடைய இயலளவு என்பதை பத்தி நாம சொல்லணும். உற்பத்தி இயலளவு என்பது என்ன என்று சொல்லி. ரைட், உற்பத்தி இயலளவு பத்தி நம்ம பேசணும். உற்பத்தி இயலளவுல ரெண்டு விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். உற்பத்தி இயலளவு மொத்தமாக அந்த கோட்டில் இருக்கணும்னு சொன்னால், ஒன்று உற்பத்தி முழு வினைத்திறனோட நடக்கிறது என்பதை பத்தி நம்ம சொல்லணும். அதே மாதிரி அடுத்த விஷயம் நாம டச் பண்ண வேண்டியது, முழுமையாக பயன்படுத்தப்படுது, வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படுது, கிடைப்பனவாக உள்ள வளங்கள் கிடைப்பனவாக உள்ளவை எல்லாமே பயன்படுத்தப்படுது. இதே கொஸ்டின் தான் மறுபடியும் வரப்போகுது. ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அது அப்படியே எழுதிட்டு வந்துடலாம். அதே போல ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும்போது இந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம பார்த்துட்டு போகணும். ரைட் ரைட் பாருங்க, முழுமையாகவும் வினைத்திறனாகவும் பயன்படுத்தும் போது அடையக்கூடிய எல்லா பொருள் சேவைகளின் சேர்க்கைகளை காட்டுகிறது. உற்பத்தியல் தகவல் வலையானது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அடையக்கூடிய சேர்க்கைகளாகிய பி மற்றும் சி போன்றவற்றை ஏ புள்ளி போன்ற அடைய முடியாத சேர்க்கைகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம பிபிசில இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பிடணும் என்னன்னு சொன்னால், பிபிசில ட்ரா பண்ணி கொடுக்கும் போது புள்ளிகள், ரைட், பிபிசி ட்ரா பண்ணும்போது அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அடையக்கூடிய புள்ளியை நீங்க காட்டணும். ரைட், அடையக்கூடிய புள்ளிகள் எது, அதே போல அடைய முடியாத புள்ளிகளை காட்டணும். ரைட், அடையக்கூடிய புள்ளிகள், அடைய முடியாத புள்ளிகள். பொருட்கள் மற்றும் சேவைகளின் அடையக்கூடிய சேர்க்கைகளை விட மனித தேவைகள் அதிகமாக இருக்கும் நிலை அருமை எனப்படுகிறது. ரைட், சோ புள்ளிகளை கொண்டு அருமையை நீங்க இங்க விளங்கப்படுத்தணும். ரைட், சோ புள்ளிகள் மூலமாக அடையக்கூடிய புள்ளியையும் அடைய முடியாத புள்ளியையும் வச்சு அருமையை நீங்க பேசணும், அருமையை தெளிவுபடுத்தணும். புள்ளிகளை கொண்டு. ரைட், எனவே உற்பத்தியல் தகவல் வலைக்கு வெளியே அடைய முடியாத பொருட்சேர்க்கையை குறிக்கும் ஒரு புள்ளியை குறிப்பதன் மூலம் அருமையை வரைபட ரீதியில் விளக்கலாம். ரைட், இவ்வளவு தான் நமக்கு ரெடி பண்ண ஸ்கீம். அப்ப இது பிறகு அருமை சம்பந்தப்பட்டதாக எங்க பேசினாலும் இது தான் நம்மளோட ஸ்கிரிப்ட். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நாம ஒரு மாஸ்டர் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட்,
நாம ஒரு மாஸ்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கொஸ்டினாக பொறுத்து 10 வருஷத்துல பேப்பர் பார்க்க போறோம். 10 வருஷத்துல பேப்பர் பார்க்கும் போதும் நம்ம இந்த ஸ்கிரிப்டை தான் அப்டேட் பண்ண போறோம். அருமை சம்பந்தமாக கேட்கப்படுறாரா, இந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். உற்பத்தி வினைத்திறன் வள ஒதுக்கீடு சம்பந்தமாக பேசப்படுதா, இங்க தான் வந்து மறுபடியும் அப்டேட் பண்ண போறோம். பொருளாதார முறைமை கொஸ்டின் வருதா, இங்க தான் அப்டேட் பண்ண போறோம். உற்பத்தி அளவு பிபிசில ட்ரா பண்ண போறாங்களா, இங்க தான் அப்டேட் பண்ண போறோம். தொழிற்பிரிப்பு சம்பந்தமாக. சோ அப்ப என்ன நடக்கும், ஒரு 10 வருஷத்துல என்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காருன்னு சொல்லி அதனுடைய எல்லா ஆன்சருக்குரிய ஸ்கிரிப்டும் ஒரு இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வெறும் 30 நிமிஷம் போதுமா ஃபைனல் எக்ஸாமுக்கு போறதுக்கு? காணுமா இல்லையா? வெறும் ஒரு 30 மினிட்ஸ் போதும் ஒரு யூனிட் உங்களுக்கு பாக்குறதுக்கு. அதையும் ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் போதும். ரைட், இந்த கொஸ்டின்ஸ்ல 10 வருஷத்துக்கு இதுதான் வந்திக்குது, இந்தந்த டாபிக் தான் டச் பண்ணிக்குது, இந்த டாபிக்ல நான் இந்தந்த பாயிண்ட்ஸை பத்தி தான் நான் பேசணும். பாத்துக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா கடைசியில நீங்க ஆன்சருக்கு ஸ்கிரிப்டே ரெடி பண்ண தேவையில்ல, ஃபைனல் எக்ஸாம் போறதும் எழுதுறதும் பாரதமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம நம்மளா யோசிச்சு அதை எழுதி இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா விஷயத்தை எழுதிட்டு வரலாம். டஸ் இட் மேக் சென்ஸ் நான் சொல்ற விஷயம்? இது ஒரு மாஸ்டர் ஸ்டடி டெக்னிக். பிகாஸ் ஒரு பழைய மெத்தட்ஸ்ல எல்லாம் நாம போய் வின் பண்ண போறது கிடையாது மை டியர்ஸ். வி ஷுட் கோ வெரி வெரி யூனிக்கான மெத்தடாலஜில தான் நான் உங்களை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னத்தான் படிக்கல மாத கணக்காக பல பல நோட்ஸை ரீட் பண்ணாலும் கடைசியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவிஷன் ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம சுருங்கிறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ரிவிஷன் செய்ய போறீங்க, 12 யூனிட்ஸ் இருக்குது. 12 யூனிட்ஸுக்கு நம்ம படிச்சிருப்போம் நோட்ஸ் ஆக எவ்வளவு படிச்சிருப்போம். அவ்வளவு நீங்க ஒரு நாள்ல படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போயிடுமா? நினைச்சு பாருங்களேன். எக்ஸாம் வருது, சரி ஒரு கிழமை தான் இருக்குது, ஒரு கிழமையில 12 யூனிட்ஸ்ல நோட்ஸ் எல்லாம் அப்படியே பாடமாக்கி நம்ம போகலுமா? இஸ் இட் பாசிபிள்? அது ஒரு சரியான வே நம்ம எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு? நோ. 12 யூனிட்ஸையும் 2 வருஷமா நீங்க ரீட் பண்ணிக்கீங்க, அதுல இருந்து அனலைஸ் பண்ணிக்கீங்க, அதுல எக்ஸாமுக்கு எது வரும், வரமாட்டுச்சு, வந்தா அதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு மாஸ்டர் ஸ்கிரிப்டாக ஒரு யூனிட்டுக்கு இப்படித்தான் வச்சிருக்கணும். நீங்க ஒரு யூனிட்டா இதுதான் இந்த மாஸ்டர் ஸ்கிரிப்ட், இவ்வளோத்தையும் தான் நான் பார்ப்பேன் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி. பிகாஸ் மற்றதெல்லாம் படிச்சுட்டீங்க, அதெல்லாம் உங்களோட மைண்ட்ல இருக்கும். பட் இதுதான் முக்கியம். அந்த 12 நீங்க என்ன செய்யற, ஒன் டேல பார்க்கலாம், மாஷா அல்லாஹ் அப்படியே போறீங்க, எக்ஸாம் செய்யறீங்க, எவ்ரி திங் இஸ் வில் பி பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ நாம என்ன செய்ய போறோம், 10 வருஷத்துல பேப்பர் பார்க்க போறோம். 10 வருஷத்துல பேப்பர்லையும் நாம இந்த ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்ணி கடைசியில எது நமக்கு வருதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரைட், இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உற்பத்தி வினைத்திறன் இன்மை. சோ உற்பத்தி வினைத்திறன் இன்மை சம்பந்தமாக பேசப்படுகிறது. சோ உற்பத்தி வினைத்திறன் இன்மையானது ஒரு நிறுவனம் அதிகுறைந்த செலவில் தனது வெளியீட்டை மேற்கொள்ளாத போது ஏற்படும். ரைட், சோ உற்பத்தி வினைத்திறன் இன்மையை பத்தி பேசப்படுது. சோ இங்க உற்பத்தி வினைத்திறன் என்பதுக்கும் ஒரு பதில் ஒன்று இங்க சொல்லப்படுது. ரைட், இப்ப பாருங்க, உற்பத்தி வினைத்திறன் சம்பந்தமாக பேசக்கல இவங்க முன்வைக்கிற பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரைட், உற்பத்தி வினைத்திறன். ரைட், சோ உற்பத்தி வினைத்திறனுக்கு நாம படிச்சுக்கிறோம், சில பாயிண்ட்ஸ் நாம படிச்சுக்கிறோம். சோ எக்ஸாமினரோட பார்வையில என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து வருதுன்னு பார்ப்போம். ரைட், முதலாவது அவர் சொல்ற விஷயம், அதி குறைந்த செலவில் தனது வெளியீட்டை மேற்கொள்ளாத போது ஏற்படும். ரைட், சோ இதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. சோ உற்பத்தி வினைத்திறன் என்பது என்ன சொல்லலாம், அதி குறைந்த செலவில் உற்பத்தி இடம்பெறல, நாம உற்பத்தி வினைத்திறன் என்று எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உற்பத்தி வினைத்திறன் இன்மை. சோ நமக்கு உற்பத்தி வினைத்திறனுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைச்சிட்டு, நிறுவனம் ஓரலகு உள்ளீட்டுக்கு உச்ச வெளியீட்டை பெறத்த வரும் நிலை. அப்ப நாம என்ன சொல்லலாம், ஓரலகு உள்ளீட்டுக்கு உச்ச வெளியீட்டை பெறும் நிலை, இதை நாம உற்பத்தி வினைத்திறன் என்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வினைத்திறன் இன்மை. அல்லது தனது ஓரலகு வெளியீட்டை மிக குறைந்த உள்ளீட்டை கொண்டு பெறத்த வரும் நிலை. சோ அதையும் நம்ம சொல்லலாம். ரைட், மூணாவது பாயிண்ட், ஓரலகு வெளியீட்டை மிக குறைந்த உள்ளீட்டை கொண்டு. மிக குறைந்த உள்ளீட்டை கொண்டு பெறும் நிலை. இப்ப நமக்கு இந்த பாஸ் பேப்பர் செஞ்சதால உற்பத்தி வினைத்திறனுக்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டா இல்லையா? இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டும் இல்ல, இந்த பாயிண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் கைட்லயும் இல்லை, யார நோட்ஸ்லயும் இந்த பாயிண்ட்ஸ் கிடையாது. இப்ப நாம அடுத்த முறை எக்ஸாம் எழுதும் போது இந்த பாயிண்ட்ஸ் எழுதலாமா இல்லையா? சோ அதிகுறைந்த செலவில் உற்பத்தி இடம்பெறுவது உற்பத்தி வினைத்திறன்.
ஓரலகு உள்ளீட்டுக்கு உச்ச வெளியீட்டை பெறுகின்ற நிலைமை உற்பத்தி வினைத்திறன். ஒரு அலகு உள்ளீட்டை பயன்படுத்தி எவ்வளவுக்கு மேக்சிமம் எடுக்கலுமோ அந்த அளவுக்கு பெறுறது, அல்லது ஒரு அலகு வெளியீட்டுக்காக மினிமம் எவ்வளவு உள்ளீடாக பயன்படுத்த முடியுமோ அது உற்பத்தி வினைத்திறன். டஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? இது புரியுது எல்லாருக்கும்? நம்ம எப்படி உற்பத்தி வினைத்திறனின்மை என்கின்ற அவர क्वेश्चंसல இருந்து உற்பத்தி வினைத்திறனுக்கு நாமளே பாயிண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணி கொள்றோம். எஸ், this is how we should take past paper notes. Exactly correct Zuhara. இப்படி தான் நீங்க பாஸ் பேப்பர் எடுக்கணும். பாஸ் பேப்பர் எடுத்தமா ரீட் பண்ணமா கிடையாது. This is how you should take the notes. Right. அதே போல பாருங்க, பொருளாதாரத்தை முழுமையாக நோக்குமிடத்து தரப்பட்ட அளவு வளங்களில் இருந்து, சோ முழுமையாக நோக்குமிடத்து ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கிறோம், அதுல இருந்து தரப்பட்ட அளவு வளங்கள், சோ இதை நாம கிடைக்கக்கூடிய அளவு அல்லது தரப்பட்ட அளவு வளங்களிலிருந்து உச்ச வெளியீட்டை பெற முடியாத ஒரு நிலை என்று சொல்றாங்க. அப்ப உற்பத்தி வினைத்திறன் இன்மையில பொருளாதாரத்தை முழுமையாக நோக்கும்போது தரப்பட்ட வளங்களிலிருந்து உச்ச வெளியீட்டை பெறுவதும் என்ன? உற்பத்தி வினைத்திறன் தான். ரைட். இப்ப இதுவும் நாம பாயிண்ட்ஸ் நாம ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, இந்த பாஸ் பேப்பர்ல இருந்து பொருளாதாரத்தில் கிடைப்பனவாக உள்ள அல்லது தரப்பட்ட கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் தரப்பட்ட வளங்களை பயன்படுத்தி உச்ச வெளியீட்டை பெரும் நிலையும், அப்படி பெறலன்னு சொன்னா உற்பத்தியில வினைத்திறன் இன்மை என்ற அர்த்தம். பட் அப்படி பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நம்மளோட உற்பத்தி வினைத்திறனாக இருக்கின்ற அர்த்தம். ரைட். சோ இதுல இன்னொரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சது. இதன் கருத்து யாதனில் பொருளாதாரமானது, ரைட், இதுல இன்னொரு பாயிண்ட், பொருளாதாரத்தை முழுமையாக பார்க்கும் இடத்து, பொருளாதாரத்தை முழுமையாக கருதி முழுமையாக கிடைப்பனவாக உள்ளது. ரைட். The next one, let's see. இதன் கருத்து யாதனில் பொருளாதாரமானது நிறைதொழில் மட்டத்துடனும் முழு உற்பத்தியுடனும், சோ நிறைதொழில் மட்டத்துடனும் முழு உற்பத்தியுடனும் கூடிய உற்பத்தி இயல்தகவு வலையின் மீதுள்ள ஒரு புள்ளியில் இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உற்பத்தி வினைத்திறன். சோ நம்ம என்ன சொல்லலாம்? உற்பத்தி வினைத்திறனின் போது, அடுத்த பாயிண்ட் நம்ம சொல்லக்கூடியது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட், உற்பத்தி வினைத்திறனின் போது ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒன்று என்ன? நிறைதொழில் மட்டமும் இருக்கணும், நிறைதொழில் மட்டம், அதே போல முழு உற்பத்தி, நிறைதொழில் மட்டத்துடனும் முழு உற்பத்தியுடனும் கூடிய முழு உற்பத்தி. ரைட். முழு உற்பத்தியும் காணப்படல் வேண்டும். இது ஒரு விஷயம். ரைட். அடுத்து சொல்லலாம், உற்பத்தி வினைத்திறனில் போது இயல்தகவு வலையின் மீது உள்ள ஒரு புள்ளியில் இருக்கும் பொருள் சேர்க்கையானது பிபிசி கோட்ல தான் இருக்கும்னு சொல்ல போறோம். உற்பத்தி எல்லையில் காணப்படும். ரைட். உற்பத்தி இயல்தகவு எல்லை என்று சொன்னால் பிபிசி கோட்ல தான் இருக்கும். ரைட். இது பொருளாதாரம் உற்பத்தி இயல்தகவு எல்லையை விட குறைவான மட்டத்தில் இயங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் வளங்களின் குறைப்பயன்பாடு அல்லது வேலையின்மை ஏற்படும். சோ சிம்பிளா நாம என்ன சொல்லலாம்? இது உற்பத்தி வினைத்திறன். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னோம்னு சொன்னால் அங்க உற்பத்தியில வினைத்திறன் இல்லை என்ற அர்த்தம். ரைட். சோ உற்பத்தி வினைத்திறன் இன்மை உற்பத்தி வினைத்திறன் இன்மை குறைதொழில் மட்டத்துக்கு இட்டு செல்லும். ரைட். குறைதொழில் மட்டத்திற்கு இட்டு செல்லும். சோ இங்கு வள விரயம் ஏற்படும். பிகாஸ் ஆஃப் வை? வளங்களை நாம சரியாக பயன்படுத்தல. வள விரயம் ஏற்படும் பயன்படுத்தாதனால்.
ரைட், இதுதான் நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிறோம். சோ குறை தொழில் மட்டம் என்பது உற்பத்தி வினைத்திறனை மேல கொண்டு போகும். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா இந்த ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம ரெடி பண்றோம்னு சொல்லி? டஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? பொருள் சேர்க்கைன்னு சொன்னா இரண்டு பொருட்களை உற்பத்தி செய்வது, மூலதன பொருட்களையும் நுகர்வு பொருட்களையும். ரைட், இது எல்லாருக்கும் புரியுதா நம்ம போற விதம்? shall I get yes or no? Do you have any doubts? ரைட், கிரேட். சோ இது ஒரு விஷயமாக இங்க பேசப்படுது, உற்பத்தி வினைத்திறன் சம்பந்தமாக பேசப்படுகின்ற விஷயம். ரைட், அடுத்து பாருங்க, ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை என்பது பொருளாதாரமானது சமூகத்தால் அதிகம் விரும்பப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்ய அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்ய தவறும் போது ஏற்படுகிறது. அப்ப நமக்கு ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இது ஒன்று கிடைக்குது நமக்கு இங்க. ரைட், இப்ப பாருங்க, வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். ரைட், இப்ப இதுக்கு நாம பாயிண்ட்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணணும்னு சொன்னால் ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கு பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? சமூகத்தால் அதிகம் விரும்பப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்ய அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்ய தவறும் நிலை ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை என்று சொன்னால், ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கு நம்ம சொல்லலாம் சமூகத்தால் விரும்பப்படும் பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் ஆகும். ரைட், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் ஆகும், முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, நுகர்வோர் ஒரு பொருளின் மீது ஏற்படுத்தும் பெறுமதி, அதாவது விலை, அவங்க எவ்வளவுக்கு பெறுமதி அதை செலுத்துறாங்கன்னு சொல்றது, அதாவது அவர்கள் செலுத்தும் ஆற்றல் உள்ள விலை. சோ செலுத்த விரும்புகின்ற விலையாக இருக்கலாம் அல்லது செலுத்துகின்ற ஆற்றல் உள்ள விலை உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட வளங்களினுடைய செலவுக்கு, ரிசோர்ஸ் காஸ்டுக்கு சமப்படும். அந்த ரிசோர்ஸ் காஸ்ட் தான் எல்லை செலவுன்னு சொல்றோம். சமப்படாதாயின் வளங்கள் வீண் விரயம் செய்யப்பட்டு குறை உற்பத்திக்கோ அல்லது மிகை உற்பத்தியோ இட்டு செல்லலாம்னு சொல்றாங்க. அப்ப நாம என்ன சொல்லலாம்? சிம்பிளாக நாம இன்னும் நம்ம வள ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று ஜெனரேட் பண்ணலாம். நுகர்வோன் ஒரு பொருளின் மீது ஏற்படுத்தும் பெறுமதி, ஒரு பொருளுக்கு ஏற்படுத்தும் பெறுமதி, இதை நம்ம பெறுமதிங்களை நம்ம என்ன சொல்லலாம்? செலுத்த ஆற்றல் உள்ள விலை, எவ்வளவு செலுத்துறதுக்கு அவருக்கு இருக்குதோ சோ செலுத்த ஆற்றல் உள்ள விலை அல்லது செலுத்த விரும்புகின்ற விலை. சோ இந்த ஏற்படுத்துகின்ற பெறுமதி வளங்களுக்கு ஏற்பட்ட செலவு. ரைட், வளங்களின் செலவுக்கு, ரைட், வளங்களின் செலவுக்கு சமனாக காணப்படுதல். ரைட், இங்க செலுத்த ஆற்றல் உள்ள விலையை நம்ம அந்த பெறுமதியை நம்ம சொல்லுவோம் P என்று சொல்லுவோம். இதுதான் பிரைஸ். It should be price. அதே போல இந்த வளங்களினுடைய செலவு என்று சொல்லப்படுவது MC, மார்ஜினல் காஸ்ட். அப்ப சமமாக காணப்படணும் நம்ம என்னத்தை சொல்றோம்னு சொன்னால் P சமன் MC. இதுதான் நாம படிச்ச விஷயம், இதுதான் அவரு விளக்கத்துல சொல்றார். சோ வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் காணப்படும் சொன்னால் விலை வந்து எல்லை செலவுக்கு சமனாக காணப்படும். ரைட், இப்போ அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. அடுத்தது சொல்லலாம், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை காணப்படும் போது என்ன நடக்கலாம்? நுகர்வோனின் பெறுமதியும், அதாவது நுகர்வோன் செலுத்த விரும்பும் விலை அதனது வள செலவுக்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ காணப்பட்டால் அங்கு வள ஒதுக்கீட்டு வினைத்திறனின்மை காணப்படும். ரைட்,
the points generate ஆனது விளங்கிச்சா எல்லாருக்கும்? Can you all can see? இங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்ற உதாரணத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மார்ஜினல் பெனிஃபிட்டும் மார்ஜினல் காஸ்டும் யாருக்கு எத்தனை பேருக்கு புரியாம இருக்குது? Can you hand raise? நான் சரியான விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. எம்பி எம்சி மார்ஜினல் பெனிஃபிட் மார்ஜினல் காஸ்ட் என்பது விளங்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தா சொல்லுங்க. I will tell you the exact definitions. Right, okay. More than 46 people. Okay. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நான் சொல்ற எக்ஸாம்பிள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போகணும், சரியா? ஸ்விம்மிங் பூலுக்கு போகணும், உங்களுக்கு ஆசையா இருக்குது. ஸ்விம்மிங் பூலுக்கு போறீங்க, ரைட்? இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு 1 ஹவருக்கு நீங்க டைவ் பண்ணணும்னு சொன்னால், ஓகே, ஸ்விம்மிங் பூல்ல 1 ஹவருக்கு நீங்க நீந்தி கொள்ளணும்னு சொன்னால், அந்த ஸ்விம்மிங் பூல் அங்க கட்டிக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு 200 rupees கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யூ ஷுட் பே 200 rupees. அந்த 200 rupees நீங்க கொடுக்கறதால என்ன உங்களுக்கு கிடைக்கும்? 1 ஹவருக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல நீங்க டைவ் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு போற அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? ரைட், உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வந்து சொல்றார், ரைட், நீங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போக வேணாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றார் ஒருத்தர். நீங்க வர வேணாம், உங்களுக்கு நான் ஒரு 200 rupees வந்து உங்களுக்கு நான் சல்லியை தாரேன் அப்படின்னு சொல்றார். இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுல 2 விஷயம் இருக்க போகுது. ஒன்று, நீங்க அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போறதுக்கு 200 rupees சல்லி கொடுக்குறீங்க. அதுவே 200க்கு மேல ஒரு 500 தாங்கன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு போக விருப்பம் இல்லை. அப்போ நீங்க செலுத்த விரும்புகின்ற விலை 200 ரூபாவா இல்லையா? அந்த ஸ்விம்மிங் பூல்ல 1 ஹவர் நீந்தி கொண்டிருந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்க செலுத்த விரும்புற விலை 200 தான். இது சரியா பிள்ளையா? இது புரியுதா உங்களுக்கு? உங்களோட மார்ஜினல் பெனிஃபிட் என்பது 1 ஹவர் ஸ்விம்மிங் பூல்ல நீந்தி கொள்றதா உங்களோட மார்ஜினல் பெனிஃபிட் எம்பி. அதுக்கு நீங்க கொடுக்க விரும்புகின்ற விலை 200 ரூபாவாக இருக்க போகிறது. Does it make sense? சோ எப்ப நீங்க அந்த தீர்மானத்தை எடுப்பீங்கன்னு சொன்னால், நீங்க உணர்றீங்க எனக்கு மார்ஜினல் பெனிஃபிட், இதுல கிடைக்கக்கூடிய பயன் என்னது? மார்ஜினல் காஸ்ட், அதாவது நான் கொடுக்கிற விலைக்கு குறையரிக்கணும். நான் கொடுக்க விரும்புகின்ற விலைக்கு குறைய இருந்தால், அதாவது 200 ரூபாய் குறைய இருந்தாலும் நான் போவேன், அல்லது 200 ரூபாவாக இருந்தாலும் நான் போவேன். அப்படி இல்லாட்டி நான் போக மாட்டேன். அப்ப நம்ம சொல்லலாம், நாம பெற்றுக்கொள்கின்ற பயன் 200 ரூபாவாக இருக்கிறது. நம்ம கொடுக்கின்ற விரும்புகின்ற விலையும் அங்க 200 ரூபாவாக இருந்தால், அங்கு விலை மார்ஜினல் பெனிஃபிட்டும் மார்ஜினல் காஸ்டும் சமனாக காணப்படுது அர்த்தம். நீங்க எப்போ ஒரு விஷயத்தை செய்ய விரும்புங்கன்னு சொன்னால், உங்களுக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட் அதிகமாகவும் அதுக்காக நீங்க இழக்கின்ற காஸ்ட் வந்து குறைய இருந்தா தான் நம்ம அந்த எக்கனாமிக்ல அந்த டிசிஷன் எடுப்போம். Does it make sense? ஒரு பிலிமுக்கு போறீங்க, 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போறீங்க. ஏன் போறீங்க? நீங்க பெற்றுக்கொள்கின்ற பயன் மார்ஜினல் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது, நான் கொடுக்குற மார்ஜினல் காஸ்ட்ங்கிறத விட என்று சொன்னா தான் நீங்க அந்த தீர்மானத்தை எடுப்பீங்க. அப்போ ஆல்வேஸ் எக்கனாமிக்ல எப்பயுமே எல்லாரும் டிசிஷன் எடுப்பாங்க மார்ஜினல் பெனிஃபிட் மார்ஜினல் காஸ்ட்டை வச்சு தான். நான் என்னத்தை பெற்றுக்கொள்றேன், அந்த மார்ஜினல் பெனிஃபிட் இஸ் கிரேட்டராக இருக்கணும் என்னுடைய மார்ஜினல் காஸ்ட்டுக்கு. இங்க மார்ஜினல் காஸ்ட் நாம என்னத்தை சொல்றோம்னு சொன்னா விலை, நாம செலுத்துகின்ற விலை. இப்போ இங்க இது ஒரு சமூகமாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இங்க என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்க இப்போ உதாரணத்துக்கு அங்க போறதுக்கு ஒரு 200 ரூபாய் விலையை கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. நுகர்வோன் செலுத்த விரும்புகின்ற விலை அதனது வளச்செலவுக்கு, அந்த வளச்செலவுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த கொஸ்ட பியர் பண்ணி கொள்றதுக்கு ஒன்று 200 ரூபாய் போதும். அல்லது அவங்களுக்கு அதுக்கு மேலதிகமாக தேவைப்பட்டால் நீங்க செலுத்த விரும்புகின்ற விலையை விட அதனுடைய வளச்செலவு வந்துடும், அதை மெயின்டைன் பண்றதுக்கான கொஸ்ட் வந்துட்டும் குறைய இருந்தாலும் அங்க வினைத்திறன் இல்லை, அதிகமாக இருந்தாலும் அங்கு வினைத்திறன் என்பது இல்லை என்ற அர்த்தம். சோ வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது சமூகத்துல விரும்பப்படுகின்ற பொருட்கள், யாரு எந்த மக்களுக்கு எது விரும்புதோ அவங்க எவ்வளவு இந்த பொருளுக்கு எவ்வளவுக்கு கொடுக்க விரும்புறாங்களோ அந்த பொருட்களினுடைய உற்பத்திக்கு வளங்களான நிலம் உழைப்பு மூலதன முயற்சி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அதைத்தான் நம்ம வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று சொல்லுவோம். அப்ப என்ன நடக்கும்? யாருமே கூட கொடுக்கவும் மாட்டாங்க, குறைய கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆனால் வளங்கள் அதிகமாக மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒதுக்கப்பட்டால் அவங்க நுகர மாட்டாங்க, அவங்க அதுக்கு விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்ப அந்த வளங்கள் விரயமாக்கப்படுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சமூகத்தால விரும்பப்படாத பொருட்களுக்கு நிலம் உழைப்பு மூலதனம் போன்ற வளங்கள் கொடுக்கப்படும் போது அங்க வள விரயம் ஏற்படுதா இல்லையா? பிகாஸ் சமூகத்தில் அந்த பொருள் தேவையில்லை. அப்ப நம்ம இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். எப்படின்னு சொன்னால், சமூகத்தால்
விரும்பப்படாத பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அவ்வளங்கள் அங்கு விரயமாக்கப்படுகிறது. அங்க சமூகத்துல தேவையில்லை யாருக்கும். அவ்வளங்கள் விரயமாக்கப்படுது. ரைட். இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? போர்ட் சிட்டி எடுத்துக்கொள்வோம். போர்ட் சிட்டி எத்தனை பேர் விரும்புறாங்க? போர்ட் சிட்டி வரணும்னு சொல்லி போர்ட் சிட்டி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கங்களை விட போர்ட் சிட்டியால நம்ம நாட்டுக்கு ஏற்பட போகின்ற ஆபத்து கூட. நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுது? நோ, மார்ஜினல் பெனிஃபிட், நமக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜினல் பெனிஃபிட் போர்ட் சிட்டி ப்ராஜெக்டால நமக்கு ஏற்படக்கூடிய காஸ்ட், சைனாக்காரன் வாரான், சைனாவினுடைய கலப்பு திருமணங்கள் ஏற்படும், சமூக பொருளாதாரத்தினுடைய கலாச்சார மாற்றங்கள் ஏற்படும், இதெல்லாம் மார்ஜினல் காஸ்ட். இதை விட நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் நல்லம்னு சொல்லி தான் அவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போறாங்க. ஆனா யதார்த்தம் என்னவாக இருக்கும்? சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்கின்ற மார்ஜினல் பெனிஃபிட்டை விட நாம இழக்கிறது கூட இருக்கும். அடுத்த சந்ததி மிச்சம் கஷ்டப்படலாம். இப்ப புரியுதா? அப்ப சமூகத்தால விரும்பப்படாத பொருட்கள் சேவைகளுக்கு உற்பத்தி வளங்கள் பல கோடி மில்லியன்கள் அங்க கொண்டு போய் போட்டு எல்லாமே செய்யறதால அது சமூகத்துல விரும்பப்படாத பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்திக்கு அங்க இந்த வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அங்க வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது இல்லை. ரைட். அந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இல்லாமலுக்கு தேவையில்லாத தாமரை கோபுரமும் தேவையில்லாத அந்த மண்டபம் இந்த மண்டபம் இதெல்லாம் கட்டித்தான் கடைசியில நம்ம தலையில தான் கடன் வந்து முடிச்சுக்குது. அதனால தான் பொருட்களுடைய விலைகள் ஏற்பட்டிருக்குது. ரைட். யார்கிட்ட சரி உங்களோட ஃபேமிலியில யார்கிட்ட சரி நிறைய சல்லி நீங்க பேங்க்ல போட்டு வச்சீங்கன்னு சொன்னா இப்போதைக்கு அது எல்லாத்தையுமே நகையாக மாத்தி வச்சுக்கோங்க, தங்கமாக மாத்தி வச்சுக்கிங்க. பிகாஸ் 49.5 பில்லியன் கோடிகள் வந்துட்டு அச்சடிக்கப்பட்டிருக்குது. இது பணவீக்கத்தை அப்படியோ ஏத்தி நிற்கும். பொருட்களுடைய விலைகள் எல்லாம் சரமாரியாக ஏறும். பணத்துக்கு பெருமதி இல்லாத ஒரு நிலை வரும். உங்களோட பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு இருக்குன்னு சொன்னா அது உண்மையிலேயே 5 லட்சம் ரூபாயோட காசு வேலையை தான் அது செய்யும். சோ மிச்சம் காசு இருக்கிறவங்க இப்பவே அதை நகையாக மாத்தி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு 2-3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் போகும்போது அந்த பணத்தினுடைய வெலு அப்படியோ குறைஞ்சிட்டு போயிடும். ரைட். திஸ் இஸ் ஆல் அபவுட் த கொஸ்டின். ரைட். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரைட். இதுல சொல்றாங்க வளங்கள் வீண் விரயம் செய்யப்பட்டு குறை உற்பத்திக்கோ அல்லது மிகை உற்பத்தியையோ விட்டு செல்லலாம். ரைட். இப்ப பாருங்க, இதை நம்ம இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். சமூகத்தால் விரும்பப்படாத பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் போது, சமூகத்தால் விரும்பப்படாத பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யும் போது அவை மிகை உற்பத்திக்கு விட்டு செல்லு. அதாவது தேவையை விட அதிகமாக போறத நாம மிகை உற்பத்தின்னு சொல்லுவோம். மிகை உற்பத்திக்கு விட்டு சென்று வள விரயத்தை ஏற்படுத்தும். பிகாஸ் வளங்கள் விரயமாகப்படும். கடைசியில வீசத்தான் வேணும் அந்த பொருட்களை. அதே போல சமூகத்தால் விரும்பப்படும் பொருட்களுக்கு வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருப்பதனால் வளங்கள் விரயமாக்கப்படுது. பிகாஸ் தேவையில்லாத பொருட்களுக்கு வளங்கள் போய் சேர்கிறது. ரைட். சோ இவை குறை தொழில் மட்டமாக கருதப்படும். பிகாஸ் ஆஃப் வை வளங்கள் அதனுடைய ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தப்படல. ரைட். இவ்வாறு தான் இந்த வளங்கள் வந்து விரயமாக்கப்படும் பத்தி நம்ம பேச போறோம். இந்த கொஸ்டின் ரெண்டுமே எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணது. All of you got this point? எஸ். எம்சின்னு சொன்னால் அந்த பொருளுக்காக எக்ஸ்ட்ராவாக ஏற்படுகின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம எம்சின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து பாருங்க, பொருளாதார முறை. ஒவ்வொரு பொருளாதாரமும் அதன் தன்மை எத்தகையதாயினும் பொருளாதாரத்தின் தொழிற்பாட்டு இயக்கம் தொடர்பில்
3 அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியுள்ளது. எஸ், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அம்மூன்று தொழிற்பாடுகளும் வருமாறு. சோ இங்கிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தினுடைய தொழிற்பாட்டு இயக்கம் என்று சொல்லப்படுகின்ற வேர்டு என்னத்துக்கு என்று சொன்னால் 3 அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியுள்ளது அம்மூன்று தொழிற்பாடுகளும். சோ இது நமக்கு தெரியும். எந்த எப்பொருட்களும் சேவைகளும் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதை தீர்மானித்தல், இது ஒதுக்கீடு செய்யும் தொழிற்பாடு. இப்பொருட்களும் சேவைகளும் எவ்வாறு உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பது உற்பத்தி செய்யும் தொழிற்பாடு. அதே மாதிரி பங்கீடு செய்யும் தொழிற்பாடு. சோ உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கப்படலாம், அடிப்படை பொருளாதார பிரச்சனை சம்பந்தமாக நம்ம இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல இருந்து நாம ட்ரா பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொன்னால், பொருளாதாரத்தின் 3 முக்கிய தொழிற்பாடுகள் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்கப்பட்டால், பொருளாதாரத்தின் 3 முக்கிய தொழிற்பாடுகள் என்று சொன்னா, பொருளாதார பிரச்சனை என்று சொல்லல என்று சொல்லி விட்டு வந்துடாமலுக்கு 3 முக்கிய தொழிற்பாடுகள் கேட்கப்பட்டால், நம்ம கிட்ட கொஸ்டினாக நம்ம கிட்ட கேட்கப்பட்டால், ஒன்று நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னால், முதலாவது தொழிற்பாடு ஒதுக்கீடு செய்யும் தொழிற்பாடுன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பொருளாதாரத்தினுடைய முதலாவது தொழிற்பாடு ஒதுக்கீடு செய்யும் தொழிற்பாடு. ரைட், இதை நாம சொல்லுவோம் எலோகேஷன். ஒதுக்கீட்டுக்கு தான் பேரு எலோகேஷன் சொல்லுவோம். இரண்டாவது தொழிற்பாடு உற்பத்தி செய்கின்ற தொழிற்பாடு. ரைட், ப்ரொடக்ஷன். மூன்றாவது ஒரு பொருளாதாரத்தினுடைய தொழிற்பாடு பங்கீடு செய்கின்ற தொழிற்பாடு, டிஸ்ட்ரிபியூஷன். ரைட், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். சோ பொருளாதாரத்தினுடைய 3 தொழிற்பாடுகள். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒதுக்கீடு தொழிற்பாடு என்ன பிரச்சனையோட சம்பந்தப்பட்டது? வள ஒதுக்கீட்டு தொழிற்பாடு என்னத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பொருளை உற்பத்தி செய்யறது, அதுல எவ்வளவு உற்பத்தி செய்யறது என்பது வளங்களை ஒதுக்கீடு செய்தல் தொடர்பான பிரச்சனை. அதே போல எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது உற்பத்தி தொழில்நுட்பத்தை நம்ம தீர்மானிக்கணும். ஒன்று மனிதங்களை பயன்படுத்தி ஊழியச்சரிவா அல்லது மெஷினரிஸை பயன்படுத்தி கேபிட்டலாங்கிறது நமக்கு தெரியும். அதே போல யாருக்காக இந்த வளங்களை, இந்த உற்பத்தி செஞ்ச பொருட்களை பங்கீடு செய்வது என்பது டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ரைட், இதுதான் இந்த பொருளாதாரத்துடைய முக்கிய தொழிற்பாடுகளை நீங்க வழங்கப்படுத்துற விதமாக இருக்கும். ரைட், இதுதான் நம்மளோட இந்த கொஸ்டினுக்குரியது. அடுத்தது பாருங்க, கோவிட்-19 போன்ற ஒரு கொள்ளை நோய் காரணமாக ஒரு நாட்டின் உற்பத்தியியல் அளவுக்கு என்ன நிகழும் என்பதை நாட்டின் காரணி திரட்சியிலும் அதன் உற்பத்தி திறனிலும் தங்கியுள்ளதுன்னு சொல்றாங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். சோ உற்பத்தி இயலளவு சம்பந்தமாக பேசும்போது ஒரு நாட்டினுடைய உற்பத்தி இயலளவு தங்கி இருக்கின்ற காரணிகள், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ரைட், இதுல முதலாவது காரணி சொல்றாங்க காரணி திரட்சின்னு சொல்லி. அதாவது காரணி திரட்சி தான் வளத்திரட்சி. ரைட், காரணி திரட்சியில தங்கி இருக்கும், அதே போல உற்பத்தி திறன்லையும் தங்கி இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ நம்ம நோட் பண்ணிக்கொள்றோம். உற்பத்தி திறன், இந்த 2 விடயங்களும் தான் அதிகரிக்க போகுது. கொள்ளை நோயானது ஊழிய படையின் அளவிலும் ஊழிய உற்பத்தி திறனிலும் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை ஏற்படுத்துமாயின் ஒரு பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி இயலளவை குறைக்க கூடுமாகையால் குறுங்காலத்தில் உற்பத்தியல் தகவலை இடப்புறமாக பயிற்சி அடையும். ரைட், ஊழிய படையினுடைய அளவு ஊழிய உற்பத்தி திறன் பாதிப்பு மாத்திரம் தான் இங்க வருது. ஊழிய படை, சோ ஊழிய படையினுடைய அளவு ஊழிய உற்பத்தி திறன் சைஸ், அதே போல ஊழியத்தினுடைய உற்பத்தி திறனை பாதிக்குது. அழிவடையல்ல, இங்க பாதிக்குதா? நல்ல அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். பாதிக்கப்படுது, அழிவடையாமல் பாதிக்கப்பட்டால், அதாவது அழிவடையவில்லைங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. பாதிக்கப்பட்டால் குறுங்காலத்துல உற்பத்தி இயலளவு குறைக்கமாகையால் உற்பத்தியல் தகவலை இடப்புறமாக பேச்சு அடையலாம். பேச்சு அடையும் சொல்றாங்க. ரைட், சோ அதாவது அழிவடையுதுங்கிறத இங்க சொல்றாங்க.
எல்லை இடப்புறமாக நகரும். சோ புள்ளி நகராது, எல்லையே இங்க நகர்ந்து காணப்படும். ரைட். இது ஊழிய படையை பத்தி நம்ம பேசுறோம். வேலை செய்யக்கூடிய மக்களினுடைய அளவு. குறுங்காலத்துல உற்பத்தியல் தகவலை இடப்புறமாக இடப்பெயர்ச்சி அடையும். சாத்திய வெளியீடு குறைவடைவதை காட்டும் வகையில் உற்பத்தியல் தகவலை கீழ் நோக்கி நகரும். ஸோ இதை நாம எப்பயுமே இப்படித்தான் நம்ம காட்டணும். பிகாஸ் ஆஃப் வை, ரெண்டு விடயங்கள், உற்பத்தி திறன்லையும் பாதிக்கப்படுது, அதே சமயம் இது பாதிக்கப்படுகிறது வினைத்திறன்லைங்கிறதால இந்த கிராஃபை நாம நம்மளோட ஸ்கிரிப்ட்ல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்து பாருங்க, கோவிட்-19 கொள்ளை நோயானது ஊழியப்படையின் அளவிலும் அதன் உற்பத்தி திறனிலும் கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்துமாயின் அதன் பொருளாதாரத்தின் உற்பத்தி இயலளவில் வீழ்ச்சி ஏற்படும் சாத்தியமில்லை. சோ கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்தாவிடின், சோ பாதிப்பு எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லாவிடின், ரைட். சோ இங்க சொல்லலாம் உற்பத்தி திறன் நம்ம பெருமளவு, இதுல எந்த விட சொல்லிக்கொள்வோம், பெருமளவு பாதிக்கப்பட்டால் ஒருங்காலத்தில் உற்பத்தி எல்லை இடப்புறமாக நகரும். இப்போ மறுபடி அடுத்த பாயிண்ட் நம்ம சொல்லலாம், அதே ஊழியப்படையினுடைய அளவு, அதாவது காரணி திரட்சி, அதே ஊழிய உற்பத்தி திறன் அதிக அளவு பாதிக்கப்படாவிட்டால் குறுங்காலத்தில் உற்பத்தி இயலளவு எல்லை நகராது, புள்ளி மாத்திரம் நகரும். சோ ஊழியப்படை பெருமளவு, ஊழியப்படை என்பது காரணி திரட்சி, உற்பத்தி திறன், இது பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டால் உற்பத்தி அளவு எல்லை இடப்புறமாக நகரும். பெருமளவுக்கு பாதிக்கப்படல என்று சொன்னால் புள்ளிய மாத்திரம் நம்ம நகர்த்தி காட்டுவோம். ரைட். இதனால் பொருளாதாரத்தின் உற்பத்தி அளவில் வீழ்ச்சி ஏற்படும் சாத்தியம் இல்லை. இந்நிலையில் கொள்ளை நோயானது பொருளாதாரத்தின் உற்பத்தி அளவில் செல்வாக்கு செலுத்தாவிடினும் கொள்ளை நோய்க்கு பொதுமக்கள் காட்டும் முடக்கல் நிலைமை, சங்கிலி பாதிப்பு, சந்தை ஊறுபாடுகள் போன்ற எதிர்வினைகள் காரணமாக உற்பத்தியல் அளவு பயன்படுத்தப்படும் வீதம் குறைவடையலாம். இந்நிலையில் உற்பத்தியல் தகவல் எல்லை கீழ் நோக்கி பேச்சு அடையாது, ஆயினும் பொருளாதாரத்தின் உண்மை உற்பத்தி மட்டம் கீழே தரப்பட்டுள்ளவாறு சுருக்கமடையும். சோ இங்க முக்கியமான வேர்டு உண்டு, உண்மை உற்பத்தி மட்டம், அதே போல சுருக்கம். சோ இந்த ரெண்டு வேர்டையும் நாம சொல்லிக் கொள்ளணும். நகராது, புள்ளி மாத்திரம் நகரும், உற்பத்தி இயலளவு எல்லை சுருக்கமடையும் சொல்லி நம்ம இதுல சேர்த்துக்கொள்வோம். பிகாஸ் சுருக்கம்ங்கிற வேர்ட் தான் நீங்க சொல்லுவோம், ரிசெஷன். அதே மாதிரி உண்மை உற்பத்தி மட்டம், புள்ளி மாத்திரம் உண்மை மட்டத்தில் இருந்து உள்நோக்கி நகரும். உள்நோக்கி நகரும். ரைட். அதே போல இதை நாம பிக்சர்ல நம்ம காட்டிக்கொள்ளணும். நுகர்வு பொருள், மூலதன பொருள். We need the picture here. Right. ரைட். அடுத்தது பாருங்க, உற்பத்தி திறன் அதிகரிப்பு. 5வது ஸ்கிரிப்ட்ல வரக்கூடியது உற்பத்தி திறன் அதிகரிப்பு. தொழிற்பிரிப்பின் காரணமாக சிறக்கும் இயல்பு ஏற்படுவதனால் தனிநபர்களின் உற்பத்தி அளவு பெருமளவு அதிகரிக்கும். ரைட். 5வது क्वेश्चन என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, 5th question is தொழிற்பிரிப்பு ஒரு பொருளாதாரத்தின் உற்பத்தி மட்ட அதிகரிப்பிற்கு காரணமாவது ஏன் என விளக்குக. சோ தொழிற்பிரிப்பு ஒரு பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி மட்டத்தினுடைய அதிகரிப்பு. ரைட். சோ இந்த क्वेश्चन என்னன்னு சொன்னா நம்ம கிட்ட கேட்கப்படுவது 5வது, தொழிற்பிரிப்பானது தொழிற்பிரிப்பு எவ்வாறு பொருளாதாரத்தினுடைய வெளியீட்டை அதிகரிக்கும்ங்கிறத நம்மகிட்ட கேள்வி. பொருளாதாரத்தின் வெளியீடு அல்லது சாத்திய வெளியீடு, மேக்சிமம் செய்யக்கூடிய விலைகளை எவ்வாறு அதிகரிக்கும் தொழிலை ஒவ்வொருத்தரும் பிரிச்சு செஞ்சா, இதுதான் நம்மகிட்ட கேட்கப்படுகின்ற கேள்வி. அல்லது தொழிற்பிரிப்பின் நன்மைகள் என்று சொல்லி கேட்கப்படுவது. இதுக்கு எல்லாமே இதுதான் சேம் ஆன்சராக வரப்போகிறது. அதே சமயம் சிறப்பு தேர்ச்சியினுடைய
சிறப்பு தேர்ச்சியின் நன்மைகள் என்னென்று கேட்டால், அல்லது சிறப்பு தேர்ச்சியின் மூலமாக இப்போ உங்கள்கிட்ட அடுத்ததாக கேட்கிறேன்டா, உங்களோட எக்ஸாம்ல கேட்கலாம், சிறப்பு தேர்ச்சி எவ்வாறு ஒரு நாட்டின் உற்பத்தி இயலளவை அதிகரிக்கும் என்று கேட்கலாம். அல்லது உங்கள்கிட்ட கேட்கலாம், தொழிற்பிரிப்பு எவ்வாறு பிபிசி கோட்டை வெளிப்புறமாக நகர்த்துவதற்கு உதவும் என்று கேட்கலாம். அல்லது மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்கலாம், சிறப்பு தேர்ச்சி ஒரு பொருளாதாரத்தின் இயலளவை எவ்வாறு அதிகரிக்கும் அல்லது பிபிசி கோட்டை வெளிப்புறமாக நகர்த்தும். சோ நமக்கு எப்பயுமே தெரியும், பிபிசி கோடு வெளிப்புறமாக நகரணும் அல்லது உட்புறமாக நகரணும்னு சொன்னா ரெண்டு விஷயம், ஒன்று காரணி திரட்சி, இன்னொன்று உற்பத்தி திறன். அப்ப என்ன செய்யணும், நாம தொழிற்பிரிப்பால சிறப்பு தேர்ச்சி ஏற்படும், சிறப்பு தேர்ச்சியால உற்பத்தி திறன் அதிகரிக்கும் சொல்லி இந்த உற்பத்தி அளவை தங்கி இருக்கின்ற காரணியோட நீங்க டச் பண்ணணும். டச் பண்ணி சொல்லணும், உற்பத்தி திறன் அதிகரிப்பதால உற்பத்தி இயலளவு அதிகரிக்கும், உற்பத்தி இயலளவு அதிகரிக்கிறதால பிபிசி கோடு வலப்புறமாக நோக்கி நகரும். அதே மாதிரி சிறப்பு தேர்ச்சி இல்லாமலுக்கு தொழிற்பிரிப்புல ஸ்டார்ட் பண்ணாண்டா, தொழிற்பிரிப்பால ஒரு வேலையை தொடர்ந்து செய்வதால சிறப்பு தேர்ச்சி ஏற்படும், சிறப்பு தேர்ச்சி உற்பத்தி திறனோட டச் ஆகும். சோ தொழிற்பிரிப்போ சிறப்பு தேர்ச்சியோ உற்பத்தி திறன் என்கின்ற ஒரு விஷயத்துல டச் பண்ணும், அது உற்பத்தி அளவை தங்கி இருக்கின்ற ஒரு காரணி. இதன் காரணமாக இது பிபிசி கோட்டை வலப்புறமாக நோக்கி நகர்த்தும். இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற பாயிண்ட். பாருங்க, இதுக்கு வேற என்ன அவர் சொல்லிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். ரைட், உற்பத்தி திறன் அதிகரிப்பு, சரியான நபர்களை சரியான இடத்தில் வேலைக்கு அமர்த்தல். சோ பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நமக்கு தரப்பட்டிருக்குது. சோ எக்ஸாக்ட்லி தி क्वेश्चन இஸ், பொருளாதாரத்தின் உற்பத்தி மட்ட அதிகரிப்புக்கு காரணமாவது ஏன் என விளக்குக. ரைட், விளக்க சொல்லிக்கிறாங்க. சோ தொழிற்பிரிப்பினுடைய நன்மைகள் என்று சொல்லலாம். முதலாவது பாயிண்ட் பாருங்க, உற்பத்தி திறன் அதிகரிக்கும். சோ தொழிற்பிரிப்பின் காரணமாக சிறக்கும் இயல்பு ஏற்படுவதனால் தனிநபர்களின் உற்பத்தி இயலளவு பெருமளவு அதிகரிக்கும். இவ்விடயத்தை அடம் ஸ்மித் சுட்காட்டிய பிரபலமான ஊசி உற்பத்தி பற்றிய உதாரணத்தின் மூலம் விளக்கலாம். இரண்டாவது, சரியான நபர்களை சரியான இடத்தில வேலைக்கு அமர்த்தலாம். மக்கள் பல்வகைப்பட்ட திறன்களையும் திறமைகளையும் விருப்பங்களையும் கொண்டிருப்பாங்க. இதனால ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட சில தொழில்களுக்கு மிக பொருத்தமாக இருப்பாங்க. அப்ப தொழிற்பிரிப்பு என்பது, தொழிற்பிரிப்பின் கீழ் வேலையானது ஒவ்வொரு வேலையாளினதும் இயலுமை மற்றும் ஆற்றல், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்ற கெப்பாசிட்டி, அவங்களோட ஸ்கில் என்பவற்றிலை அமைய ஒதுக்கீடு செய்யப்படும். மக்கள் ஒருவரும் தாம் சிறப்பாக செய்யக்கூடிய உற்பத்தி பணியில் சிறக்கும் இயல்படைந்தால் அவர்கள் சிலவற்றில் சிறப்பாகவும் வேறு சிலவற்றில் மந்தமாகவும் செயற்படக்கூடிய கூட்டு பணிகளை மேற்கொள்வதை விட சிறக்கும் இயல்பு அடைந்த விடயத்தில் கூடுதலான விளைதிறனை கொண்டிருப்பாங்க. விளைதிறன் என்பது உற்பத்தி திறன், உற்பத்தி திறனும் விளைதிறன் என்பதும் ஒரே விஷயம். அப்ப எல்லா விஷயமும் என்ன செய்யுது, உற்பத்தி திறன் அல்லது விளைதிறனோட டச் பண்ணப்படுது. சோ உற்பத்தி திறன் அதிகரிக்குது, சரியான நபர்களை சரியான இடத்துல வேலைக்கு அமர்த்தலாம், அதன் மூலமாகவும் என்ன செய்யும், விளைதிறன் ஏற்படும். அதே போல திறமையும் திறன்களும் என்று சொல்லப்படுது. வேலையால் ஒரே செயல்முறையினை தொடர்ந்து மேற்கொள்வதால் உயர் திறன் மிக்க மாறுவதுடன் உயர் திறமைகளையும் பெற்றுக்கொள்வர். சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளில் மட்டும் சிறக்கும் இயல்பு பெறும் வேலையாட்கள் தரமான வெளியீடு, ரைட், அப்ப தரமான வெளியீட்டை துரிதமாகவும் உயர் தரத்திலும் மேற்கொள்ளும். இந்த பாயிண்ட் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், முக்கியமான பாயிண்ட். தரமான பொருட்கள், மற்றது எல்லாமே நாம பேசின அதே விஷயத்தை தான் திரும்ப போடுது. தரமான பொருட்கள் தொழிற்பிரிப்பின் மூலம் கிடைக்கும். அல்லது சிறப்பு தேர்ச்சியின் மூலம். ரைட், அடுத்து புத்தாக்கங்களுக்கு வசதி ஏற்படும். தொழிற்பிரிப்பானது புதிய கருத்துக்களை விரிவு செய்வதுடன் வேலைகளை செய்வதில் சிறந்த தொழில்நுட்பங்களையும் ஊக்குவிக்கிறது. வேலையால் மீண்டும் மீண்டும் ஒரே நடவடிக்கை எடுப்பதால் நடவடிக்கை சிறப்பாகவும் முன்னேற்றமாகவும் செய்யலாம். எனவே தொழிற்பிரிப்பானது புதிய இயந்திரங்கள் மற்றும் சிறந்த கருவிகளின் கண்டுபிடிப்புக்கு எதுவாகும்.
right? So the second point is புத்தாக்கம், innovation. Then நேரம் சேமிக்கப்படுவது. தொழிற்பிரிப்பின் கால் ஒரு வேலையால் முழு செயல்முறையின் ஒரு பகுதியில் மாத்திரம் விடுபடுவதால் அப்பகுதியை மாத்திரம் கற்றுக்கொள்வது போதுமானது. எனவே நீண்ட பயிற்சி காலம் தேவைப்படாது. இது பணத்தையும் காலத்தையும் சேமிப்பதாக அமையும். மேலும் வேலையால் முன்னர் போன்று ஒரு செயல்முறையிலிருந்து இன்னொரு செயல்முறைக்கு மாற்றமடையாமல் ஒரே நடவடிக்கையில் தொழில் ஈடுபடுவதால் நேரத்தை வீணடிக்க வேண்டிய தேவையில்லை. சோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னால், ரைட், மீண்டும் மீண்டும் பயிற்சி கொடுத்து பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்க தேவையில்லை. இது எப்ப நடக்கும்னு சொன்னால், ஒருவர் ஒரு தொழிலில் சிறப்பு தேர்ச்சியுடன் காணப்பட்டார். ரைட், சோ இந்த பாயிண்ட் தானே அதுல சொல்லிக்கிறாங்க. ரைட், அதே போல பேரளவு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும். ஒரு பண்டத்தின் உற்பத்தியை சிறிய மற்றும் எளிமையான செயல்முறைகளாக மாற்றி அமைப்பதன் மூலம் தொழிற்பிரிப்பானது இயந்திர பிரயோகத்தின் பிரயோகத்தையும் ஊக்குவிக்கும். இயந்திரங்கள் முழுமையான இயலளவு பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படும் போது மட்டுமே சிக்கனமாக பயன்படுத்தப்பட முடியும். அதாவது அவற்றின் உற்பத்தி இயலளவு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே தொழிற்பிரிப்பானது பேரளவு உற்பத்தியுடன் தொழிற்படுவது. சோ நம்ம சொல்லலாம், தொழிலை பிரிச்சு செஞ்சோம்னு சொன்னால் அவங்க அதுல ஸ்பெஷலைசேஷன் ஆகி, சோ தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சிக்கு வழிவகுக்கும். இதன் மூலம் பேரளவு உற்பத்தி இடம்பெறும். எல்லாருமே அந்த தொழில செஞ்சாங்கன்னு சொன்னால் எல்லாருமே ப்ரொடக்ஷன்ல எஃபிஷியன்சி ஆகுவாங்க. ரைட், இப்படித்தான் ஐடியாஸ் நாம இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும். இது 2020ஆம் ஆண்டு கடைசாக நடந்த பேப்பர். அப்ப நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இதை போல நம்ம 9 வருஷத்துல பேப்பரையும் செஞ்சு ஒரு வட்டத்துக்குள்ளதான் நம்மளோட கொஸ்டின் வரும். அந்த வட்டத்தை தாண்டி நமக்கு போக இயலாது. பிகாஸ் நமக்கு சிலபஸ் என்பது வரையறுக்கப்பட்டது. எவ்வளவுதான் அவங்களால பாயிண்ட் சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம், எவ்வளவுதான் அவங்களால பாயிண்ட் சொல்ல முடியும்? நமக்கு இனாஃப் இருந்துச்சுன்னு சொன்ன மார்க்ஸுக்கு எழுதி போட்டு வர வேண்டியதான். ரைட், தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ்ல நம்ம 2019 கொஸ்டினை பார்ப்போம். குயிக்காகவே இதை கொஞ்சம் செஞ்சு முடிக்கணும். அப்பதான் நம்ம செகண்ட் யூனிட்டை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் யூனிட் ரொம்ப விரைவாகவே முடிக்கப்படும். இந்த மாதிரி டைம் எடுக்க மாட்டோம். சரியா? ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல். ரொம்ப பேஷன்ஸா 9:48 வரைக்கும் இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஆல். See you guys. See you in the next class. Thank you. Bye.